வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்ரீ கிருஷ்ணா சுவாமிகள் தான் நம்ம கூட இணையறார். இதற்கு முன்னதாக அவர் கூட நம்ம பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அந்த வீடியோ பார்க்கலைன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க. இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் பார்க்கும்பொழுது, கணபதி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இப்போ கணபதி வழிபாடு அப்படின்னு சொல்லும்பொழுது, உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத உயர்த்தி கொண்டு போணுமா? அதாவது எனக்கு வந்து எந்த விதமான மந்திர, தந்திர, எந்திர முறைகள்ல எனக்கு எதுவும் வழிபாடு தெரியாது. இல்ல வந்து அந்த தெய்வத்தை ஆவாகனம் செய்யக்கூடிய அந்த ஒரு வழி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் நான் தேடி பார்த்தேன். நல்ல குரு யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா, எனக்கு வந்து இந்த ஒரு ஆன்ம முன்னேற்றத்தில ஒரு உயர்ந்த நிலை அடையணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த பட்டியல்ல நீங்க ஒருத்தர். அப்படின்னு வச்சுக்கங்க. அது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு பார்க்கும் பொழுது, இதெல்லாம் வேண்டாங்க. இந்த உலக வாழ்க்கையில, நான் சராசரியான வாழ்க்கையில, நான் பூரணத்துவத்தோட நான் வாழணும். எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கிடைக்கணும். நல்லபடியா நான் என்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்தா போதும். இந்த உலக செல்வங்களோட. கூடவே நான் வந்து ஒரு பக்தி அப்படிங்கிறதுலயும் நான் ஈடுபாடோட இருக்கேன். அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2வது கேட்டகரி. 2க்குள்ள நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பொருந்திருவோம். இல்லைங்களா? இதுல ஒரு பயணத்துல தான் நாம இருப்போம். அப்போ இந்த பெரிய பெரிய மந்திர, யந்திர, தந்திர வித்தைகள் எல்லாத்துக்கும் போகறதுக்கு உண்டான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள், அதை பின்பற்றுவதற்கெல்லாம் எனக்கு நிலை இல்லைங்க. அப்ப எனக்கு எளிமையான வழியில என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களாக தான் பெருவாரியா நாம இருக்கோம். அந்த கேள்விக்கு இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் உங்களுக்கு விடையா இருக்கும். ஒரு சராசரியான ஒரு ஒரு குடும்ப சூழல்ல ஒரு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னா, என்னென்னலாம் அந்த தந்திர வித்தைகள்ல மூலமா ஒரு தெய்வத்தை வேண்டி பெற்றுக்கொள்ள முடியுமோ, அதை ஒரு சாமானியனும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான தெளிவான ஒரு விளக்கம் இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட்ல இருக்கு. ஸோ, இதனுடைய ஒரு கடைசி முடியும் பொழுது ஒரு இடத்துல, வாசியோகத்திற்குண்டான முக்கியமான ஒரு குறிப்பையும் அப்பா வந்து கொடுத்துட்டார். சரிங்களா? குறிப்புன்னு இல்ல, ஓப்பனாவே அவர் வந்து செய்திய சொல்லிட்டார். ஸோ, இது வந்து ஒரு ஹோல்சம் பாட்காஸ்ட். நிறைய, நிறைய செய்திகள் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுடைய அறியாமை கண் அப்படிங்கிறது நிறைய இதிலிருந்து விலகிடும். ஸோ, பொறுமையா பாட்காஸ்ட்ட கடைசி வரைக்கும் பாருங்க. 1க்கு 2 தடவ, 3 தடவ வேணாலும் கேளுங்க. நிறைய செய்திகள் மனதில பதிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கு. பொறுமையா கேளுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழ தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே லைக் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய நித்திலந்த அண்டபாணி சேனலும் இருக்கு. ஸோ, அதையும் பாருங்க. 2 சேனலினுடைய வீடியோஸையும் சேனலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ, ரொம்ப டிலே பண்ணாம பாட்காஸ்ட்குள்ள போலாம். ஸோ, வணக்கம் சுவாமி. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நலம். நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீ பாலா. ம், ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. சந்தோஷம். ஆ ம், ஸோ நம்ம ஸ்ரீவித்யா உபாசனை அந்த பாட்காஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஏறத்தாழ ஒரு 2, 3 மாசம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்றோம். அந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரீச் நம்ம சேனல்ல கொடுத்த ஒரு பெரிய பாட்காஸ்ட். ஆ மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்த ஒரு பாட்காஸ்ட்டாவும் இருந்தது. அதாவது இப்படியெல்லாம் கூட விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி. தெய்வம் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு எளிமையா கூட நம்மனால அணுக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி. அதுபோல நிறைய தகவல்கள். அதற்கப்புறம் புராணங்கள்ல சொல்லப்பட்டதனுடைய உண்மை ஆ என்ன அப்படிங்கிறத பத்தின தகவல்கள் அப்படின்னு, அது ஒரு கலெக்டிவா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பாட்காஸ்ட்ல இருந்தது. ஆ நம்ம சேனல்ல வந்து அது ஒரு 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 முத்தாய்ப்பான ஒரு 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 பாட்காஸ்ட்டாவே அது ரொம்ப நல்லபடியா அமைஞ்சிருந்தது. அப்போ நேயர்களுடைய தொடர்ந்த அ இது ஒரு ஒரு விண்ணப்பம். ஏன் வந்து கிருஷ்ணா சுவாமிகள் நீங்க திரும்ப கூப்பிட மாட்டேங்கிறீங்க? கூப்பிட்டு வாங்க. மறுபடியும் பாட்காஸ்ட் குடுக்கணும். நெறைய தலைப்புகள் பேசணும் அப்டின்ட்டு. ஸோ நான் தான் மனசுல நெனச்சுட்டே இருந்தேன். அவங்ககிட்ட இருந்து ஒரு தலைப்பு இல்லைங்க. அவங்ககிட்ட இருந்து பேசுறதுக்கு இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. கண்டிப்பா கூப்பிட்டு வரோங்கிறத மனசுல நெனச்சுட்டு ஒரு சிலருக்கு பெர்சனலாவும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வாய்ப்ப இன்னைக்கு வந்து அ பாலா ஏற்படுத்தி தந்திருக்கா. நீங்களும் அதற்கு வந்து அ ஒத்துக்கொண்டு இன்னைக்கு இதுக்கு நம்ம கூட சேர்றது ரொம்ப சந்தோஷம். ஆம், இப்போ போன பாட்காஸ்டினுடைய ஒரு சின்ன தொடர்ச்சியிலிருந்து அப்படியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா,
இப்போ சாதனை மார்க்கம் அப்படிங்கிறத பத்தி அதுல நம்ம நிறைய பேசியிருந்தோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தீங்க நீங்க. அப்போ நிறைய பேர்த்தினுடைய ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல ஒரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை எப்படி அணுகுவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா குரு மூலமா தான் செஞ்சேன். ஆனா அத தொடர முடியல. நான் மறுபடியும் தொடரலாமா? திருப்பியும் நான் குருட்ட போய் தீட்சை வாங்கணுமாங்கிற ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து புக் பார்த்து, இன்டர்நெட்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. எனக்கு அதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னொரு சிலருக்கு ஆர்வம் மட்டும் இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாரி ஒரு கலெக்டிவான ஒரு குரூப் வந்து நம்ம கமெண்ட்லயே பார்த்திருந்தோம். பெர்சனலா கேட்டவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு சாதனை மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, எல்லா மனிதர்களுக்குமே தேவைப்படக்கூடிய ஒண்ணா? ஆ இன்னொன்னு அப்படி இல்லைன்னா, ஏன் இல்ல? ஆமான்னா, அவர்கள் எப்படி ஒரு காரியத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான ஒரு தெளிவு குடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். ம். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களுடைய பாட்காஸ்ட்ல இணைவதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பாலாவினுடைய அருள். அது முதல்ல ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, போற முறை கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், நானும் பார்த்தேன். வீடியோ போயிட்டு இருந்ததுல. அதுல வந்து அன்பர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள். சரியா? எப்படின்னா, யாரையும் பார்த்து பிரமிக்காதீர்கள். யாரையும் பார்த்து ரொம்ப ஆம், பிரமித்து போய் இப்படியா அப்படியான்னு நினைக்கப்படாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு சாதனை மார்க்கத்தில் நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு நீங்க அப்படி தீட்சை கொடுப்பீங்களான்லாம் கேட்குறாங்க. அது இறைவனுடைய செயல், அது வேற. பொதுவாக நம்ம ஒரு பிரயாணம் பண்றோம். ஒரு பிரயாணம், ஆத்ம பிரயாணம். நான் போயிட்டே இருக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து இப்படி போங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலரோட சேர்ந்து பிரயாணம் பண்றோம் அப்படிங்கிற அளவு தான் நான் பார்க்கிறேன். சரியா? அதனால வந்து ஒரு மிகப்பெரிய பிரமிப்போடு இந்த தனிப்பட்ட முறையில் என்னை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக, ஒரு விண்ணப்பமாக முதல்ல வச்சுக்கிறேன் நான் வந்து. சரியா? இது நான் ஒரு சக பிரயாணி உங்களோடு, நீங்கள் எனக்கு ஒரு சக பிரயாணி. அவ்வளவுதான் விஷயம் அதுல வந்து. ஆமா, இதுதான் நம்ம சேர்ந்து பிரயாணம் பண்றோம். உடைகள் தான் வேற. நீங்க ஷர்ட் போட்டுக்கீங்க, நான் ஷர்ட் போடல. அதாவது பிரயாணம் ஒண்ணுதான். சரியா? அவ்வளவுதான் வித்தியாசம் அதுல வந்து அப்படின்னு. ஆமா. இப்போ இப்போ கேட்டோம், நம்ம சாதனை அப்படின்னு வரும்பொழுது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு குறை இருக்கு. நான் சாதனைன்னு ஒண்ணு பண்ண முடியல, சாதனைன்னு ஒண்ணு பண்ண முடியல, என்னால தனிப்பட்ட முறையில எனக்கு சாதனைக்கு உண்டான நேரம் ஒதுக்க முடியலை, என் வாழ்க்கையில எனக்கு ஆன்மீக வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லை, இப்படி நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. இப்ப இந்த ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அது என்னங்கிறதுலயே இன்னும் தெளிவில்லை. ஒரு ஆன்மீக வாழ்க்கைன்னா என்னங்கிறதுலயே தெளிவில்லை. இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தத்திலே ஒரே வாழ்க்கை தான். அது ஆன்மீக வாழ்க்கை தான். இதுல ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக இல்லாத வாழ்க்கைங்கிறது பிரிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதுல இருக்க அருளப்பட்டது ஒரே வாழ்க்கை, இறைவனால். அந்த வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான். நம்ம தான் அது ஆன்மீக வாழ்க்கையாக இல்லையோன்னு நினைச்சு அதை வந்து பிரிக்கிறோம். இது எப்படி அப்படின்னு. ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குட்டி மீனுக்கு வந்து தண்ணீர்னு என்னன்னு தெரியல. அப்ப தாய் மீன்கிட்ட கேட்டுதான். தாய் மீன் வந்து கொஞ்ச நேரம் கரையில தூக்கி போட்டுடுச்சான். திரும்ப தண்ணிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து தாய் சொல்லிச்சா, இவ்வளவு நேரம் இருந்த இல்லையா, அதான் தண்ணீர். நீ தண்ணிக்குள்ளேதான் இருந்திருக்கிற, நீ உணரல அப்படின்னு சொல்ற மாதிரி இயற்கையாகவே நம்ம ஒரு ஆன்மீக வாழ்க்கை தான் வாழ்றோம். தினமும் தினமும் நம்ம கண் விழித்து உறங்க போகிற வரைக்கும், உறங்கின பின்னாடி உள்ள வாழ்க்கையை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். அது வந்து வேற டாபிக். அது விழிப்பு நிலையில் இருக்கு, நம்ம சாதாரண விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே அது ஒரு ஆன்மீக வாழ்க்கை தான். அதற்கு தகுந்த மாதிரிதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை அருளி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ என்ன ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, ஒரு வேகமான காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் காலத்துல இருக்கிறோம். அப்ப எல்லாமே எனக்கு உடனடியாக வேணும்னு நினைக்கிறதுனால, நமக்கு அந்த பொறுமை இல்லாதனால
தனியா பிரிச்சு எடுக்க நினைக்கிறோம். ஒரு ஆன்மீக வாழ்க்கைன்னு ஒரு பேக்கேஜ் மாதிரி இருந்தா நம்ம அதை வாழ்ந்துடலாமேன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அனுதினமும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திட்டு நம்ம குடும்பத்தாரோடு கூடி இருந்து ஆன்ம முன்னேற்றம் அடையணும். அதுதான் உண்மையான ஆன்ம சாதனை. இதைத்தான் பண்டைய நாள்ல ரிஷிகள் எல்லாம் குடில் அமைத்து ரிஷி பத்னியா இருந்து பண்ணிருக்காங்க. நம்ம அந்த ஆசிரமத்தை ரிஷி பத்னியோட இருந்தார், அங்க தவம் பண்ணார்லாம் படிக்கிறோம். நம்ம எந்த ரிஷி ஆசிரமத்துக்கும் போகணுங்கிறது இங்கேயே பண்ணிடலாம். நம்மளே ரிஷி தான், நம்முடைய வாழ்க்கை துணை ரிஷி பத்னி தான். உண்மைதான். இல்லையா? ஆமா. இதை உணர்ந்துட்டாலே நமக்கு அது நல்லா இருக்கும். ஆமா. இப்போ நீங்க சொல்றது தான் உண்மையாலுமே ஆன்மீகத்தினுடைய அடிப்படை, அந்த கோர் அப்படிங்கிறது நீங்க சொல்றது தான். அதாவது எந்த ஒரு ஆன்ம செய்தியை பகிர்ந்த ஒரு ஞானியினுடைய நூல் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு குரு உபதேசம் வாங்குவதா இருந்தாலும் சரி, அந்த முதல் பக்கங்கள் ஒரு குரு உபதேசம் சொல்லக்கூடிய முந்தைய ஆ, நாள் இருக்கக்கூடிய உபதேசங்களோ, இல்ல நூல் அளவிலான இருக்கக்கூடிய அந்த முதல் 10, 20 பக்கங்களோ, முழுக்க முழுக்க நீங்க சொன்ன அந்த ஒரு செய்தி தான். பொறுமையா இரு. அந்த கிராஜுவலான ஒரு குரோத் அப்படிங்கிறது வரும். உன்னுடைய மனப்பக்குவம் அப்படிங்கிறது ஏற்படணும். அதுக்குன்னு நீ இங்கிருந்து எங்கேயும் ஓடணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற இடத்திலேயே இருந்து தான் நீ சாதனைகள் அப்படின்னு செய்யணும் அப்படின்ட்டு. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, "குடும்பஸ்தனுக்கு தான் இறைவன் சீக்கிரம் அகப்படுவார். தனியா விட்டுட்டு போறவனுக்கு இல்ல" அப்படின்னு சொல்லி அம்மா அடிக்கடி சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. ஆனா, இத பிராக்டிகல் நோட். நான் சும்மா ஒரு மக்கள் இடத்திலிருந்து நான் கேட்கிறேன். ஏன்னா, நீங்க இவ்வளோ நேரம் இந்த மனப்பக்குவம் தான் முக்கியம் ஆன்ம முன்னேற்றத்திற்குன்னு சொன்னீங்க. அதுதான் உண்மை. அது அது அந்த புரிதல் இருக்கக்கூடியவர்கள் அத நல்லா அத ஏற்றுக்கொள்வார்கள், ஒப்புக்கொள்வார்கள். சரி. இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்கறாங்க. நான் அப்படிதாங்க இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் முன்ன இருந்தத காட்டிலும் இப்ப நான் ஒரு மனம் திருந்தி இருக்கேன். நான் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போயிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிற கூடியவர்கள் உண்டு. அப்போ இது போல நான் இப்படி போயிட்டு இருக்கேங்க. எனக்கு அடுத்த ஒரு படி அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் பொழுது, அதற்கு என்ன ஒரு விடையாக இருக்கும்? இப்ப நான் நார்மலா இருக்கிறேங்க. எனக்கு ஒண்ணும் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய நூற்றுரிப்புகள்லயோ, இல்ல வழி வழியா சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவது போல, அது போலலாம் எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்ப நான் அதற்கு விருப்பப்படுறேன். அப்படி இன்னும் ஒண்ணு இருக்குன்னு நான் அனுபவப்படணும்னு ஒரு ஒரு விருப்பத்தின்பால், இல்ல நான் ஒரு உண்மையாலுமே இதுதான் முன்னேற்றம்ங்கிற ஒரு இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறேன்னு நினைக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த ஒரு இடத்திற்கு செல்லணும்னு விருப்பப்படக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்? இது நம்ம ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறாங்க பெரியவங்க. சகுணோபாசனை, நிர்குணோபாசனை அப்படிங்கிறது. ஆஹ் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நமக்கு சந்திக்கிறது அப்படின்னாலும் கூட எளிமையாக துவங்குறது அப்படிங்கிறது நமக்கு சகுண உபாசனையில தொடங்குறது. இப்போ ஒரு 30-40 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள்ல பிரதோஷம்னு சொன்னா அந்த சிவபெருமான் திருமேனியை சுமந்து செல்வதற்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. கோவில் வலம் வருவதற்கு திருமேனியை சுமந்து போறதுக்கு ஆட்கள் குறைவா இருப்பாங்க. அவ்வளவுதான். ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல உள்ளவங்க தான் கோவிலுக்கு போறதுங்கிற பழக்கத்தையே வச்சிருந்தாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவன் கோவில்ல உள்ள போகவே முடியல ம். பிரதோஷ நாட்கள்ல. அவ்வளவு கூட்டங்கள் கூடுறாங்க. அவ்வளவு கூட்டங்கள் எல்லா சிவாலயத்திலையும் கூடுறாங்க. அப்போ இது ஒரு மக்களுக்கு சகுன உபாசனையின் மீது இருக்கக்கூடியதான ஒரு நாட்டம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய தியான பயிற்சி முறைகள், யோகா பயிற்சி முறைகள் நேர்லயும் ஆன்லைன் வாயிலாகவும் அதுல நிறைய மக்கள் இன்னைக்கு பயன்பெற்று கொண்டே வராங்க. இப்படிலாம் போறேன், அப்படிலாம் போறேன்னு. இப்ப ஒரு பல்வகை வாய்ப்பு நமக்கு முன்னால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் அதுல நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து, நம்முடைய இயல்பை பொறுத்து அந்த உபாசனை முறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நிர்குண உபாசனையை பொறுத்தளவுல அது அது ஒரு பெரிய ஆஹ், குருவின் துணை இல்லாமல் நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயம். நிர்குண உபாசனையை கண்டிப்பான முறையில ஒரு குரு நமக்கு தேவை. ஆனா சகுன உபாசனை நமக்கு முதல்ல வீட்டிலேயே குரு வந்துடுறாங்க. அம்மா நமக்கு விவரம் தெரியக்கூடிய நாள்லயே அம்மாவே நமக்கு குருவா இருந்து நமக்கு முதல்ல வழிகாட்டக்கூடிய தெய்வம் பிள்ளையார் தான். பிள்ளையார கும்பிடு, பிள்ளையார் கொட்டு கொட்டிக்கோ, தோப்புக்கரணம் போடு அப்படின்னு வீட்டிலேயே நமக்கு அந்த குருகுலம் ஆரம்பமாயிடுது. அப்போ நம்ம இந்த சகுன உபாசனைன்னு வரும்பொழுது இப்படிதான் நமக்கு வரணும். இப்ப நமக்கு நம்ம குருன்னு நினைக்கிறோம் இல்லையா? அம்மா ஒரு குரு தான்.
அம்மா முதல் குரு. மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாலும் முதல்ல நமக்கு சொல்லித் தரது அம்மா தாங்கிறது அந்த அளவுல அம்மா நமக்கு முதல் குருவாக அமைகிறாங்க. அப்போ அந்த வழிபாட்டு முறைகள் நமக்கு என்ன நம்ம ஒரு குடும்பத்துல இருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறதோ அந்த முறைகள் என்னங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். நமக்கு என்ன நம்முடைய பாரம்பரியமா நம்ம என்ன வழிபாட்டு முறை வழிபாடு பண்றோம், இது நம்ம எங்க இருந்து துவங்கலாம், எது நமக்கு விடுபட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் புலம் பெயர்ந்து வாழ்றாங்க அல்லது ஊர் விட்டு வாழ்றாங்க. அப்ப அவங்களுடைய குலதெய்வங்கள் வழிபாடுகளோ இஷ்ட தெய்வ வழிபாடுகளோ எங்கோ ஒரு இடத்துல அது விடுபட்டு போயிடுது. அதெல்லாம் கண்டறியலாம். எங்க இருந்து வந்திருக்கிறோம், நம்முடைய பூர்வீகம் என்ன. இப்ப எங்கேயோ கரைக்கோடில கன்னியாகுமரி ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தாத்தா சென்னையில செட்டில் ஆயிருப்பார், அப்பா பெங்களூர் செட்டில் இருப்பார், பையன் யூஎஸ்ல செட்டில் ஆயிருப்பார். காலம் இப்படி பல ஒரு தலைமுறைகளாக அவங்கள பல்வேறு இடங்களுக்கு அழைச்சின்னு போயிருக்கும் பொழுது இப்ப யூஎஸ்ல இருக்கக்கூடியவருடைய குழந்தைகளுக்கு அவருடைய பூர்வீகமான தெய்வம் என்னங்கிறது தெரியும். தெரியாமலேயே இருக்கும். அப்ப இதெல்லாம் அவங்க தேடணும். தேடணும் நம்முடைய வேர் எங்க இருக்கு, நம்முடைய வேர்ல என்னென்ன நமக்கு சம்பத்துகள் வழங்கப்பட்டிருக்கு, ஆன்ம சம்பத்து அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடும் பொழுது நம்ம பொதுவாக அந்த வழிபாட்டு முறையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ரீவித்யா முறைன்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆஹ், ஏன் ஸ்ரீவித்யா முறைன்னு பழையபடி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்ரீவித்யா முறை அப்படிங்கிறதுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் எல்லா வழிபாட்டு முறைகளையுமே பார்க்கிறேன். பர்சனலா நான் பார்க்கறது ஒரு ஸ்ரீவித்யா முறையினுடைய அஹ், பல்வேறு வெளிப்பாடுகளாகத்தான் பல்வேறு உபாசனைகளையும் பல்வேறு வழிபாட்டு சடங்குகளையும் முறைகளையும் அது நிர்குணமாக இருந்தாலும் சரி சகுணமாக இருந்தாலும் சரி நான் வந்து அதெல்லாம் ஸ்ரீவித்யாவினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பர்சனலா உணர்றேன். சரிங்களா? அப்படிங்கும் பொழுது நம்ம இங்க துவக்கம் அப்படிங்கிறது கணபதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் வழிபாட்டு முறைகள். ஸ்ரீவித்யா முறைன்னு இல்லாம நீங்க நார்மலா வழிபாட ஆரம்பிச்சாலுமே கணபதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம போன முறையே பேசும்பொழுது சொன்னோம், கணபதிங்கிறத பிடிச்சிருந்தாலே நம்ம மேல வந்துடலாம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர் வந்து நம்ம முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்றோம். முழுமுதற் கடவுள் சொல்றோம். ஆஹ் ஏன் முழுமுதற் கடவுள் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய மூலாதாரம், அது நம்ம சொல்றோம் பூமியோட கனெக்ட் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்கள் நமக்கு மூலாதாரத்துல இருக்கு. இந்த மூலாதாரத்துக்கு அதிபதியாக கணபதி வரார் அப்படின்னு சொல்றோம் அடிப்படையில. இதே இது நீங்க வந்து ஹையஸ்ட் ஃபார்ம்ல போகும்பொழுது மேல்நிலை வரும்பொழுது உச்சிஷ்ட கணபதியாகவும் கணபதி தான் வரார். ஸோ துவக்கத்திலேயே அவர் தான் வரார், நிறைவுலையும் அவர் தான் வரார். இரு இடங்கள்லயுமே துவக்கத்திலேயும் இருந்து நிறைவிலையும் வேற ஒரு ஃபார்ம்ல வரார். இங்க ஒரு ஃபார்ம்ல இருக்கார், அங்க இன்னொரு ஃபார்ம்ல இருக்கார் கணபதி வந்து. அப்படிங்கும் பொழுது இந்த துவக்கமே நம்ம இவருடைய வழிபாட்டு முறை நம்ம ரொம்ப தாந்திரிகமாக எல்லாம் யோஜனை பண்ணாட்டாலும் கூட நார்மலா அவரை வழங்கின்றாலே நமக்கு அந்த ஆன்மீக பாதைகள் கேட்டு ஒன்னொன்னா மெதுவா திறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி திறக்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல போன பிள்ளையார் சன்னதியே கோவில் இருக்கு. கோவில போன முதல்ல பாக்குற சன்னதி பிள்ளையார் சன்னதியா தான் இருக்கும். சரிங்களா? நீங்க இப்போ விநாயகரை வழிபாடு பண்றதுனால லௌகீகமான நம்ம தேவைகள் நிறைவேறுவதுங்கிறது ஒரு பக்கம், ஆன்மீக தேவைகள் நிறைவேறுவதுங்கிறது ஒரு பக்கம். லௌகீகமாக நீங்க பார்க்கும்பொழுது நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயம் அவர்கிட்ட கேட்கலாம். சின்ன குழந்தை எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு கேட்கறதுல இருந்து, ஸ்கூலுக்கு போற குழந்தை எக்ஸாம் பாஸ் ஆகணும் அல்ல இன்னைக்கு டீச்சர் வரக்கூடாதுன்னு கேட்கறதுல இருந்து இல்லையா, எந்த எந்த விஷயம்னாலும் அவர்கிட்ட கேட்க முடியும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு விநாயகரை வந்து நம்ம வந்து நீங்க இப்போ போறோம் பிள்ளையார் கொட்டை கொட்டிக்கோங்கிறோம், தோப்பு கர்ணம் போடுங்கிறோம். இது பிசிக்கல் எக்ஸசைஸ் வேற எந்த சாமிக்கும் கிடையாது. வேற எந்த சாமி கிட்ட போய் தோப்பு கர்ணம் போடுறோமா, தலையில குட்டிக்கிறோமா? கிடையாது, எதுவுமே கிடையாது. 2 கை கொண்டு அஞ்சலி செய்து வணங்குறோம், அவ்வளவுதான் ஒரு விஷயம். 2 கைகள் கொண்டு நம்ம வந்து அஞ்சலி செய்து வணங்குறோம் சுவாமியை வந்து. ஆனா வந்து நம்ம ஒரு தோப்பு கர்ணம் போடுறது, தலையை குட்டிக்கிறதுங்கிற மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டியாக ஒரு வழிபாடுங்கிறது பிள்ளையாருக்கு மட்டும்தான் இல்லையா? அது ஏன் அப்படி? அதுவே நமக்கு வந்து நம்முடைய குண்டலியை எளிதாக எழுப்புவதற்கு மறைமுகமான ஒரு விஷயமாக நமக்கு அருளப்பட்டிருக்கு இல்லையா? குண்டலினி வந்து நமக்கு முறையாக எழுப்புவதற்குண்டான ஒரு விஷயமாகத்தான் நமக்கு அருளப்பட்டிருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து அதுல வந்து அந்த
மூலாதார மூர்த்திக்கே அந்த வழிபாட்டு முறையை வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த சித்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அதை வைக்கிறாங்க. ஆனா நம்ம விநாயகர்ல இருந்தே எளிமையா துவங்கலாம். வழிபாட்டு முறைன்னு வந்தால், உருவ வழிபாட்டு முறைன்னு வந்தால், அடிப்படையில் துவங்கக்கூடிய இடம் நமக்கு கண்டிப்பாக விநாயகர் தான். இப்போ பேசும்பொழுதே நம்ம 3 வகையா வந்து அவருடைய பெயர்கள பார்த்தோம். அதாவது கணபதின்னு ஒரு பெயர்ல பார்த்தோம். விநாயகர் அப்படிங்கிற ஒரு பெயர்ல பார்த்தோம். பிள்ளையாருங்கிற ஒரு பெயர்ல பார்த்தோம். கூட இன்னும் ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெயர்லயும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரே தெய்வம், ஒரே சக்திக்கு நாம பல பெயர்கள் கொடுத்தது இப்படிப்பட்ட பெயர்களா? இல்ல ஒண்ணொண்ணுக்கும் தனிப்பட்ட ஒரு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கா? அப்ப நான் வந்து முதல்ல இந்த நிலைய கடந்து நான் அங்க போணும். இப்படி ஏதாவது ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய முறை இருக்கு அப்படிங்கிறது ஏதாவது இருக்குங்களா? அதாவது கணபதி, விநாயகர், பிள்ளையார் எல்லாமே ஒரே ரூபத்தை குறிக்கக்கூடியதுதான். நம்ம பொதுவா விநாயகரை குறிக்கக்கூடிய ஒரு உருவம் தான். விநாயகர் வீணா இல்லை, நாயகர் அவருக்கு மிஞ்சி நாயகர் யாரும் இல்லை, விநாயகர் இல்லையா? அவருக்கு மிஞ்சி தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாத நாயகன் நாயகர். அதுலயுமே தமிழ் ஒரு அழகு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 2 சுழி நானா விநாயகருக்கு போடக்கூடாது. அது போட்டா வினானா கேள்வி, கேள்வி நாயகர் ஆயிடுவார். அப்புறம் நிறைய பேர் விநாயகருக்கு 2 சுழி நானா போடுவாங்க. அது ஒரு தகவலாக இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நான் நோட் அப்படி பண்ணி போடக்கூடாது. வச்சிருக்கிறதுலே 2 சொல்லி நான் தான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க கேள்வி கேக்குறீங்க இல்லையா? அப்ப கேட்கலாம். அப்ப நீங்க ஒரு விநாயகர். இல்லையா? இப்ப நாயகர்னு எழுதுறோம் இல்லையா? அந்த நாயகருக்கு மேல் ஒரு நாயகர் இல்லாததால் இருப்பதால் அவர் விநாயகர். அப்ப எந்த நாயகர்களுக்கு மேல நாயகரா இருக்கார் அவர்? உலகத்துல காக்கக்கூடிய நாயகர்கள் 3 பேர், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர். அந்த 3 நாயகர்களுக்கும் மேற்பட்டு ஒரு நாயகராக, தனக்கு மேல் தலைவர் இல்லாத நாயகனாக இருக்கக்கூடியதனால் விநாயகர். விநாயகர். கணபதி அதாவது ஒவ்வொரு விநாயகருடைய அவதாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு புராணங்களிலும் ஒவ்வொரு விதமான கதைகள் மூலமாக வெளிப்பட்டிருக்கு. யுகங்கள் தோறும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய அவதாரங்கள் ஒவ்வொரு விதமா பிறந்திருக்கிறார், இப்படிலாம் அவதாரம் பண்ணியிருக்கிறார் அப்படிலாம் வரப்பட்டிருக்கு. கணபதி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார். கணங்களுக்கு கணம் நம்ம மேத்தமேட்டிக்ஸா சொல்றோம் இல்லையா? கணம் அது ஒரு கூட்டு கூட்டு இல்லையா? ஒரு செட், ஒரு செட். அது நீங்க எந்த கணங்களா வேணா எடுத்துக்கலாம். நம்முடைய பஞ்சபூதங்கள், நம்முடைய உடல் ஒரு கணம், உடல்ல இருக்கக்கூடிய கணங்கள் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கணங்களின் கூட்டுத்தொகையா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். புராண ரீதியாக காணப்படக்கூடிய யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள்னு சொல்லக்கூடிய பல்வேறு கணங்களுக்கு அதிபதியா எடுத்துக்கலாமா அவரை? எடுத்துக்கலாம். இப்படி இது வந்து இந்த கணபதி அதர்வசீர்ஷ உபனிஷத்னு ஒண்ணு இருக்கு. கணபதி அதர்வசீர்ஷம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வந்து பிரம்மாவுக்கு மேல இருக்கு, பிரம்மாவும் நீயாக இருக்கிறாய், விஷ்ணுவாகவும் நீயா இருக்கிறாய், நீயே ருத்ரனாகவும் இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுல வரிகள் நமக்கு வந்துட்டே இருக்கு. அதுல வந்து அப்ப அந்த கணபதி அப்படிங்கிறவர் வந்து நமக்கு எல்லா தெய்வங்களுக்கும் மேலாக இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதாவது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மமாகவே அவர் இருக்கிறார். கணபதி பிரம்மமாகவே இருக்கிறார். நம்ம அவருக்கு மானிட உடல், யானையின் தலை இப்படிலாம் சொல்றோமா இல்லையா? அப்படியாக இல்லாமல் நிர்குணஸ்வரூபமாகவும் கணபதி பிரம்மமாக இருக்கிறார். அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த தேவைக்கு தகுந்த மாதிரியான ரூபத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு இப்போ நமக்கு அந்த கணபதி அதர்வ சீரிஷ உபனிஷத் அந்த நூல்ல வந்து இதற்குண்டான குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. குறிப்புகள் காணப்பட்டிருக்கு, அதுல வந்து காணப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து அம்பாளுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து
லலிதா சகஸ்ரநாமத்துல வந்து காமேஷம காலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அங்க மகா கணேசர் எப்படி வெளிப்பட்டதாக வருகிறது? அந்த பண்டாசுரனுடைய சைனியத்திற்கும் அம்பாவுடைய சைனியத்திற்கும் சண்டை வரும்பொழுது அவன் என்ன பண்றான்னா, ஒரு எந்திரத்தை வந்து அந்த கோட்டைக்குள்ள பதிச்சிடுறான் பண்டாசுரன் வந்து. அது விக்ன யந்திரம்னு ஒரு பேர் சொல்றாங்க. விக்னம்னா தடை. அப்போ இந்த போர் பண்ணக்கூடிய அந்த அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாமே வந்து அம்பாள் படையில உள்ளவாளுக்கு எல்லாமே வந்து போர் புரியக்கூடிய எண்ணம், அதாவது கடமையாற்றக்கூடிய எண்ணம் இல்லாமல் போயிடுது. அவளுக்கு அது கடமை. போர் புரிதல்ங்கிறது அவளுடைய கடமை. நம்ம இங்க அப்படிதான் எடுத்துக்கணும். போர்னு எடுத்துக்க வேண்டாம். கடமையாற்றக்கூடிய அந்த ஒரு இயல்பு விட்டு ஏன் ஒர்க் பண்ணணும்? இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் கீழே ஒருத்தர் ஒர்க் பண்றார். நான் ஏன் ஒர்க் பண்ணி இவ்வளவு சம்பளம் சம்பாதிச்சு கொடுக்கணும்? நான் ஏன் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி அவங்க நினைச்சாங்கன்னா அந்த ஒர்க் நடக்காது. இப்படி ஒரு தயக்க நிலை, மயக்க நிலை வரும்பொழுது இதை தகர்ப்பதற்காக அம்பாள் என்ன பண்றாளாம்? காமேஸ்வரன் நோக்கி பார்க்கிறாளாம், புன்னகைக்கிறாளாம். காமேஸ்வரன் புன்னகைக்கிறார், 2 பேரும் பார்க்கறாங்க. அந்த பார்வையிலிருந்து விநாயகர் வந்து கணபதி வந்து வெளிப்பட்டு அந்த விக்ன யந்திரத்தை வந்து தகர்க்கிறார் அப்படின்னு அங்க ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ரூபத்துல அவர் வெளிப்படுகிறார். இதெல்லாம் ஒரு செட். இந்த விநாயகருடைய பல்வேறு கதைகள் எல்லாம் ஒரு விஷயம். உச்சிஷ்ட கணபதிங்கிறது வழிபாடு அப்படிங்கிறது முற்றிலுமான வேறான ஒரு விஷயம். முற்றிலுமான ஒரு வேறான விஷயம். இந்த மாதிரியான இப்போ சில குறிப்பிட்ட தெய்வதா ரூபங்களை எல்லாம் பல காலங்களுக்கு ரொம்ப வந்து மறைத்து வைத்திருந்து தகுந்த நபர்களுக்கு மட்டும் கொடுத்து கொண்டே வந்த விஷயம். இப்போ இன்னைக்கு காலத்தினுடைய தன்மையினால வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவு ஓப்பன் சோர்ஸா இருக்கு. அதுதான் ப்ராப்ளமா இருக்கு. நீங்க வந்து இப்ப எல்லாருக்கும் கிடைக்கும் பொழுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாம எதையா ஒண்ணு எடுத்துன்றாங்க. வழிபாட்டு முறையில நம்ம இயல்புக்கும் நம்முடைய சக்திக்கும் அது ஒரு யானையை வளர்க்கணும் ஆசைப்பட்டு ஒரு வீட்டுல கட்டிட்டா முடியுமா? யானை கிட்ட 10 ரூபாய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வீட்டுல வளர்க்க நமக்கு முடியுமா சொல்லுங்க? அதுக்கு உண்டான உணவு, இருப்பிடம் எல்லாம் இருக்கு இல்லையா? பராமரிக்கணும் இல்லையா? அது மாதிரிதான் பல மந்திரங்களை கொண்டு வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதை விடவும் முடியாம, அதுக்கப்புறம் எப்படி அதுல போறதும் தெரியாம, தகுந்த குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாம ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா ஏதாவதுங்க எதையுமே சிம்பிளா இருக்கணும். எளிமையா இருக்கணும். எளிமையா பண்ணக்கூடிய விஷயம் தான் என்னைக்கும் பண்ண முடியும். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா ஒரு நாள் விருந்து வைக்கலாம். டெய்லி வந்தா விருந்து வைக்க முடியாது. நம்ம என்ன சாப்பிட்றோம் அதான் கொடுக்க முடியும். அதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்துல நம்ம என்ன வழிபாடு பண்ண முடியுங்கிறத பார்த்து தான் நம்முடைய சாதனா மார்க்கத்தை தீர்மானம் பண்ணணும். ஒரு ஆசையிலையோ ஒரு வேகத்திலையோ நம்ம எதையுமே எடுத்துக்கப்படாது. ரொம்ப முக்கியமான விஷயம். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் இந்த இதுல வந்து. அதனால கணபதி, விநாயகர், நீங்க சொல்ற மாதிரி அவர் ஏகதந்தரா அதெல்லாம் வந்து என்னென்ன ராமத்துல நம்ம கூப்பிட்டாலும், ஏன்னா அவருக்கும் சகஸ்ரநாமம் இருக்கு. விநாயகருக்கு சகஸ்ரநாமம் இருக்கு. ஸ்ரீவித்யா மாதிரி கணேச வித்யான்னு இருக்கு. ஸ்ரீவித்யான்னு சொல்றோம். ஆமா, கணேச வித்யான்னு இருக்கு. இப்போ நமக்கு வந்து கணாபத்தியம்னு சொல்லி விநாயகர் வழிபாடு பண்ணக்கூடிய முறை ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அதுலயே வந்து கணேச வித்யான்னு இருக்கு. இப்படிலாம் இப்ப நவாவரண பூஜைன்னு வந்து எல்லாரும் ஸ்ரீ சக்கரத்துக்கு நம்ம பண்றோம்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி விநாயகருக்கு ஆவரண பூஜை இருக்கு. விநாயகருக்கு உண்டான ஆவரண பூஜைகள் இருக்கு. அவருடைய அந்த என்னென்ன தேவதைகள்லாம் அவருடைய ஆவரணத்துல இருக்கிறாங்க, எப்படி பூஜை பண்ணணும், இதெல்லாம் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு டீடைல்டான பூஜா மார்க்கத்துல. நம்ம எளிமையாக விநாயகர்கிட்ட போய் 2 அருகம்புல், 2 நாட்டு சர்க்கரை, 2 அவல், 2 பொரிகடலை சுத்தி கும்பிட்டாலே காரியமாயிடும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சாதனையா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம அன்றாட வாழ்க்கையா இருந்தாலுமே சரி, ரொம்ப எளிமை. விநாயகரை பிடிச்சிருந்தாலே போறோம். வேற ஒண்ணும் நம்ம பெருசா கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதிகாலை பொழுது, ஏன் இந்த அதிகாலை பொழுது விநாயகருக்கு உண்டான வழிபாட்டு முறையாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து விநாயகர் மந்திரமே வாங்கிக்கிறோனே வச்சுக்கோங்களேன். ஏன் காலைல பண்ணணும், நம்ம சாயந்தரம் பண்ணா போறாதா அப்படின்னு நினைக்கிறோம். சாயந்தரம் பண்ணா பிள்ளையார் ஏத்துக்க மாட்டாரா, மத்தியானம் உச்சி பொழுதுல பண்ணா பிள்ளையார் ஏத்துக்க மாட்டாரா அப்படின்னு நமக்கு தோணும், இயற்கையா தோணும் இல்லையா? ஆனா அதுல ஒரு விநாயகருக்குன்னு ஒரு காலம் சொல்லியிருக்க, பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணு விநாயகருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவர் மூலாதாரம் சம்பந்தப்பட்டதான ஒரு தேவதை கணபதி. இந்த மூலாதாரத்தில் தான் நம்முடைய ஆசாபாசங்கள், தேவைகள், விருப்பங்கள், வெறுப்புகள் எல்லாமே நமக்கு பதிவாயிருக்கும். அப்போ நம்ம பெரியவங்க கிராமத்துல சொல்லுவாங்க, அதிகாலையில் கண்ட கனவு பலிக்கும் அப்படிம்பாங்க.
அதிகாலையில் கண்ட கனவு பலிக்கும். ஏன்னா அந்த ஆழ் மனத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்ப வெளிப்படுமா. அந்த அதிகாலை மனம் விழிக்கக்கூடிய அதிகாலையில தான் நம்ம ஆழ் மனம் விழிப்படைகிறது. அந்த ஆல்பா மைண்டுன்னு சொல்றோமா இல்லையா? இந்த ஆல்பா மைண்ட் எப்ப விழிப்படைகிறது? அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்துல தான் விழிப்படைகிறது. அந்த நேரத்துல கணபதி உபாசனை பண்ணும் பொழுது ரெண்டு விஷயம். நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒண்ணும். இன்னொரு விஷயம், விரும்பத்தகாத விஷயங்கள் விழிப்படையாமலே போயிடும். ஆ. விரும்பத்தகாத விஷயங்கள் விழிப்படையாமலே போயிடும். இப்போ நம்மளை பயமுறுத்தக்கூடிய கனவுகளோ அல்லது நமக்கு இந்த கனவுகள்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கனவுகளோ சில கனவுகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்போ வரும் கேட்டா அந்த அதிகாலை பொழுதுதான் வரும். 6 மணிக்கு முன்னாடி, குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 4 டு அந்த 5:30 மணிக்குள்ளதான் அந்த மாதிரி கனவுகள் எல்லாம் நம்மளை துன்புறுத்தும். விரும்பத்தகாத கனவுகள் எல்லாம், எதெல்லாம் நமக்கு விரும்பத்தகாத கனவுன்னு மனசுல நினைக்கிறோமோ அதெல்லாம் அப்பதான் வரும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் விநாயகர் அந்த இடத்துல நம்ம வந்து வழிபாடு பண்றோம். அப்போ பிரம்மச்சரியம் காக்கப்படணும் அப்படின்னாலும் அந்த நேரத்துல எழுந்து நம்ம அந்த சாதனை பண்ணும் பொழுதுதான் பிரம்மச்சரியம் வலுப்பெறும். இது சூட்சமா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ வந்து அந்த விநாயகர் தான் அந்த டயத்துல விழிப்போடு இருக்கும் பொழுது நம்முடைய பிரம்மச்சரியத்தையும் காப்பாற்றி கொடுக்கிறார், வீரியத்தை காப்பாற்றி கொடுக்கிறார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார். நம்முடைய தீய சிந்தனைகள் விழிப்புறாத வண்ணம் உயர் விழிப்புணர்வை நமக்கு தருகிறார். இதுக்காகத்தான் பிரம்ம முகூர்த்தத்துல கணபதியை பண்ணுன்னு சொல்றது. இல்லைன்னா பண்ணிண்டா ஏத்துக்க மாட்டாரான்னா அது அர்த்தம் கிடையாது. ஓகே. சரிங்களா? இதுதான் இப்ப நம்ம கிட்ட கூடியதான அந்த தீய உணர்வுகள் எழும்பாத வண்ணம் அவரிடத்துல கூடிய நம்முடைய அங்குசத்தால் மனதை அடக்குகிறார். பாசத்தால் நம்முடைய தீவனைகளை வெட்டி எறிகிறார். இதுதான் நுட்பம். அவரை வணங்கக்கூடியதுல அதிகாலை பொழுதுல வணங்குறதுல இது ஒரு நுட்பமான விஷயம்ங்கிறது இதுதான். ரகசியம் இதுதான் அதிகாலை கணவன். ஆனா உச்சிஷ்ட கணபதிங்கிற வழிபாடு வேறு, மற்ற கணபதி ரூபங்களோட வழிபாடு என்பது வேறு. உச்சிஷ்ட கணபதியின் வழிபாடு ரொம்ப ரொம்ப சூட்சமமானது. அது கொஞ்சம் நம்ம முறையான பயிற்சியோடு வழிகாட்டுதலோடு மட்டுமே செய்யப்பட வேண்டியதான ஒரு விஷயம். அது தனி. ஏன்னா நீங்க சராசரியா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கணபதி கிட்ட போய் நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்தாலே எல்லா காரியமும் நடக்கும் அப்படிங்கும் பொழுது, ரொம்ப முறையானதுக்கு தான் நான் போய் அவ்வளோ என்னைய மெனக்கெட்டு தான் ஒண்ணு பண்ணணுங்கிற ஒரு அவசியமே இல்ல. இவ்வளோ எளிமையா இருக்கு. எதுக்கு அவ்வளோ தூரம் போறேங்கிற மாரி நீங்க எளிமையில சொல்லிட்டீங்க. அ இதற்கு மீறி எனக்கு அது வரணும்னு விருப்பப்பட்டவங்க, அது அவங்களுக்கு அந்த கணபதியே வழி காட்டுவார்ன்னு நம்ம நம்பிக்கலாம் இல்லைங்களா? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கணபதி நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. கணபதியே வழிகாட்டுவார் அப்படின்னா அது உண்மை. நிறைய மகான்களுக்கு கணபதி பிரத்யக்ஷமாக குருவாக இருந்திருக்கிறார். வழிபடும் தெய்வமாக மட்டுமல்லாமல் பிரத்யக்ஷமாக குருவாக இருந்திருக்கிறார். இப்போ மகா கணபதியினுடைய இதுல வந்து வாஞ்சா கல்பலதா கணபதி மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. யானை முகத்தோடு பிள்ளையார் பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த கணபதி ரூபத்துல யானை முகத்தோடு பெண் உருவத்தோடு ஒரு இருப்பார் தடவை அவர். நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். பெண் ரூபத்துல இருக்கக்கூடிய கணபதி அப்படின்னு. கணபதி அப்படின்னு. இது வாஞ்சா கல்பம். வாஞ்சை நம்முடைய விருப்பம். விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய கல்பத்தருவை போன்ற லதான கொடி. கொடியை போன்ற விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய கற்பக விருட்சத்தை போன்ற கொடியை போன்றவராகிய கணபதி. வாஞ்சா கல்பலதா கணபதி அப்படின்னு பேர். இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம்னு எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ பரமஹம்ச பரத்வாஜ சுவாமிகள் சொல்வார். இது வந்து பிரம்மாஸ்திரம் அப்படின்பார். அந்த மந்திரத்தை எங்களுடைய பரம குருநாதராகிய பரமஹம்ச ஸ்ரீமத் புவனேஸ்வரி சுவாமிகளுக்கு கங்கை கரையில கணபதியே உபதேசம் பண்ணிருக்கிறார் அப்படின்னு ஓ! அவர் சொல்லியிருக்கார். அந்த மந்திரத்தை இப்ப சமீப காலங்கள்ல நீங்க ரொம்ப காலங்கள் தேடியெல்லாம் நீங்க இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்க வேண்டியதில்லை. இப்போ கடந்த நூற்றாண்டுல வந்து எங்களுடைய பரம குருநாதருக்கு கங்கை கரையில கணபதியே குருவாக இருந்து இந்த வாஞ்சா கல்பலதா கணபதி மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அதன் மூலமாக எங்களுடைய குருநாதரும் பரம குருநாதரும் எத்தனையோ விஷயங்களை வந்து மக்களுக்கு நன்மைகள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதன் மூலியமாக வந்து அப்படி ஒரு அற்புதமான விஷயம் நடைபெற்றிருக்கு. இதே போல வைகை நதி கரையில நிறைய மகான்களுக்கு, அந்த வைகை நதி பாயக்கூடிய கரைகள்ல நிறைய மகான்களுக்கு
கணபதி குருவாக இருந்து நிறைய மந்திரோபதேசங்களையும் சித்த மார்க்கங்களையும் உபதேசம் பண்ணியிருக்கார். எத்தனையோ பேர் அவர்கிட்ட உபதேசம் வாங்கிண்டு இன்னைக்கு அவருடைய ஜீவ சமாதி எல்லாம் இந்த பக்கங்கள்ல நிறைய இருக்கு. இப்போ நம்முடைய ரெட்டி சுவாமிகள் ஜீவ சமாதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவருடைய சமாதியில பார்த்தேள் அப்படின்னா, பொதுவா ஜீவ சமாதிகள்ல வந்து சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. இவருடைய ஜீவ சமாதியில பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. அது வந்து அவருக்கு குரு வந்து விநாயகர். விநாயகர் அப்படி இருக்கு. அது மாதிரி வந்து நம்ம சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளுடைய சமாதின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்துல இருக்கு. அவருக்கும் குருவாக விநாயகர் உபதேசங்கள் பண்ணியிருக்கார். அவருடைய சமாதியின் மீதும் பார்த்தீங்கன்னா விநாயகர் பிரதிஷ்டையா இருக்கும். இதே போல இன்னும் 2-3 மகான்களுக்கு, ஆனா அவளுக்கெல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை தான். அதுவும் அவளுக்கும் கணபதி குருவாக இருந்திருக்கிறார். இருந்து நிறைய உபதேசங்கள் பண்ணியிருக்கார். அவர் வந்து பிரத்யக்ஷ குருவாகவே நிறைய பேரை வழிநடத்துகிறார். அது ஒரு உண்மை. அவர் வந்து நம்ம அவரை ஒழுங்கா நம்ம வணங்கிட்டு அவையார் எடுத்துக்கோங்க. நீங்க அவையார் பெஸ்ட் எடுத்துக்கோங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள். இல்லையா? அவையார் எடுத்துக்கோங்க. இல்லையா? அவங்க வந்து எவ்வளவு எளிமையா விநாயகரை பிடிச்சு மேல வந்துட்டாங்க. இல்லையா? ஒரு பாலும் திளைதேனும் பாகும் பருப்பும் 4 சாமான கொடுத்து சங்கத்தமிழ் 3ஐயும் தான்ல கேட்டிருக்காங்க. அவரு கொடுத்திருக்கிறாரே. சங்க 4 பொருளுக்கு வாங்கி கொடுத்தாரு அவரோ. இல்லையா? அது எவ்வளவு எளிமையா ஒரு அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறதுக்கு அது அவை பாட்டினுடைய சரிதம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். சேர்மான் பெருமான் வந்து திருக்கைலாயம் ஏகுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவையா ரொம்ப அவசரமா பூஜை பண்றாங்களாம் விநாயகருக்கு. ஏன் இவ்வளவு அவசரமா எனக்கு பூஜை பண்றேங்கும் போது, சேர்மான் பெருமான் திருக்கைலாயம் ஏகுகிறார், நான் அவருக்கு முன்னாடி போகணுங்கும் பொழுது, நீ வா நிதானமா பூஜை பண்ணு அப்படின்னு பூஜை பண்ணி முடிச்சு தன் துதிக்கையில உட்கார வச்சு கொண்டு போய் கைலாயத்துல அவருக்கு முன்னாடி சேர்ப்பிச்சாராம். சேர்மான் பெருமானுக்கு முன்னாடி. அப்போ அதாவது இது வந்து கதையா பார்க்கலாம் அல்லது தத்துவமா பார்க்கலாம். விநாயகரை பிடிச்சிருந்தா நம்ம சீக்கிரமா மேல போயிடலாம் உயர்நிலைக்கு. ரொம்ப நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் போயிடலாம். கண்டிப்பா. இல்லையா? எளிமையா ஃபர்ஸ்ட்ல போயிடலாம். என்ன அப்படியாக ஒரு தெய்வம். அதனால அது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம தத்துவத்துல எல்லாமே நம்ம ரெண்டுங்கிறோம். தத்துவங்கள் 2 ஆண் பெண்ணாக இருக்கு, உலகம் புருஷன் பிரகிருதியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றோம், சிவசக்தி ஐக்கியம்னு சொல்றோம். இந்த சிவசக்தி ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடுதான் விநாயகராகவும் இருக்கிறார். இப்போ ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லைன்னு சொல்றோம், பொதுவாக சொல்றோம். சில நாடுகள்ல பெண் யானைக்கும் இருக்குன்னு சொல்றோம், அது வேற விட்டுரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்றோம், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்றோம். விநாயகருடைய இதுல பாருங்களேன், அவருடைய வலது பக்கம் தந்தத்தோடும் இடது பக்கம் வந்து தந்தம் முறிவு பெற்றும் அவர் காணப்படுவார். அப்படிங்கும் பொழுது தந்தம் உள்ள பக்கம் ஆண் பாகமாகவும் தந்தம் முறிவுபட்ட பக்கம் பெண் யானையாகவும் பெண் பாகமாகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஆண் பாகம் பெண் பாகம், ஆண் பாகம் பெண் பாகம். அப்போ அவரை வந்து நீங்க வந்து எதுல வந்து நீங்க அவரை புருஷனா எடுத்துக்கிறீங்களா, அது வந்து நீங்க ஆண் சுவாமியா பெண் சுவாமியா அப்படிங்கறத நம்ம சொல்லவே வேண்டிய தேவையில்லை. அவர் எல்லாமாக இருக்கிறார். அதாவது எந்த கூறாக நீங்க அவரை பார்த்தாலும் அவரை பார்க்கலாம். அந்த வாஞ்சா கல்பரதா கணபதினு சொல்லும் பொழுதுமே அவர் அம்பாளாகவும் இருக்கிறார், அந்த இடத்துல விநாயகராகவும் இருக்கிறார். இந்த வாஞ்சா கல்பல மகா கணபதி வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம்ல இருக்கார் விநாயகர் வந்து. அது மாதிரி ரொம்ப அது நீங்க எளிமையாகவும் பிடிச்சுக்கலாம். ரொம்ப தத்துவார்த்தமாக வந்து கணபதியை வழிபாடு ரொம்ப டீட்டெயில்டா பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப டீட்டெயில்டா பண்றதுக்கு நம்ம குருவனுடைய கருணை இல்லாமல் அதை பண்ண முடியாது. குருவனுடைய உபதேசமும் குருவனுடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் அந்த தத்துவார்த்த விஷயங்களை பிடிக்க முடியாது. அது கணபதி தான் அனுகிரகம் பண்ணணும். இப்போ நீங்க அந்த ஆண் பெண் உருவம் சேர்ந்து அந்த தெய்வத்தினுடைய ஒரு உருவம் இருக்குன்னு சொல்லும் பொழுது, சிவ பார்வதி ஒருத்தரா அர்த்தநாதீஸ்வரரா காட்சி தருவது போலவும், திருமாலினுடைய இருதய கமலத்தில் தாயார் வந்து அமர்ந்திருப்பது போலவும், பிரம்மதேவரனுடைய நாவில் சரஸ்வதி அமர்ந்திருப்பது போல, அப்போ 2 பேரும் அந்த ஒன்னா, இங்க ஆண் பெண்ணுன்னு தனியா பார்த்தாலும் சரி, இல்ல ஒன்னா தான் அவங்க காட்சி தராங்கங்கிற பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு வெளிப்பாடா அவர்களை வந்து நம்மளுக்கு
காட்டி குடுக்குறாங்க. வெளிப்பாடு. இப்ப கணபதிக்கு வந்து தனிப்பட்டு பெண் ரூபமே இல்லாம, அவரே முழுக்க ஆணாவும், பெண்ணாவும் ஆண்ட்ரோஜினஸ் நீங்க எப்படி பார்த்தாலும் அப்ப அதுவே ஒரு பிரம்மஸ்வரூபம் தான். இல்லைங்களா? ஆமா, ஆமா. "துவமேவ பிரத்யக்ஷம்" அப்படின்னு தான் வருது. "பிரம்மாசி" ஆ. அப்படின்னு தான் வருது. அதுவ விஷயத்துல சொல்லும் பொழுது, "நீ பிரம்மமாகத்தான் ம். இருக்கிற" அப்படின்னு தான் வருது அதுல. "நீயே பிரம்மன் தான்" அப்படிதான் வருது. அவரே ம். பிரம்மம். எனக்கு அந்த நூல்ல ஒரு தடவ படிச்சேங்க. இப்ப அந்த கணக்க மகரிஷி எழுதிய நூல் தானே. கணபதி அதர்வ சீர்ஷ உபனிஷத். அதுல கணபதி வந்து அவரு அவரு எப்படி இதுன்னா, அவரு கணபதிய பார்த்து அந்த உருவத்தை வந்து வர்ணித்தாருங்கிற அந்த ஒரு குறிப்புகள் அதுல வந்து இருக்கு. இப்ப நான் யோசிக்கும் பொழுது, ஒரு ஒரு இப்ப நான் என்னுடைய இடத்துல இருந்து இப்படி ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுனத நான் உங்கள்ட்ட ஒரு சந்தேகமான ஒரு இது கேட்கிறேன். இப்போ கணக்க மகரிஷி கணபதியை பார்த்து அந்த உருவ அமைப்பினுடைய விளக்கத்த வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அத அப்படியே சொல்றத மனசுல இருத்துனோம்னாலே அந்த உருவத்த நம்ம கொண்டு வந்து நிறுத்திடலாம். அவ்வளோ அழகா அதுல குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நான் கணபதிய வழிபடணும் அப்படின்னு நான் போகும்பொழுது, ஒரு உருவமா கோவிலுக்கு போறேன்னா, சரி என் முன்னாடி ஒரு உருவம் இருக்கு. நான் ஏதோ குடுக்கறத குடுக்குறேன். அத நான் வழிபட்டுட்டு வரேன்னா, அது ரொம்ப சிம்பிளா வேல முடிஞ்சுட்டு போயிரும். இல்ல நான் தியானத்துல உட்கார்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இப்ப நான் கணபதி வழிபாட வந்து நான் தொடங்குறேன் அப்படிங்கும் பொழுது, அந்த உருவத்த முழுக்க என்னுடைய மனதுல இருத்தி, பின் அந்த உருவத்தை தியானித்து நிற்கணுமா? இது ஒரு கேள்வி. இல்ல, "சுவாமி நான் உங்கள தான் வழிபடுறேன். ஆ நீங்க எனக்கு காட்சி எப்படி குடுப்பீங்களோ அப்படி குடுங்கன்னு" சொல்லி நான் அமர்ந்து என்னுடைய வழிபாட்டு முறைய நான் செய்யணுமா? இந்த கேள்வி நான் கேட்பதற்கே காரணம் என்னன்னா, கணக்க மகரிஷி கணபதியை பார்த்தத வர்ணிச்சார். அப்ப பார்ப்பதற்கு முன்னதாக அவர் என்னத்த தியானிச்சார்ன்னு ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்தது. அப்ப நான் உங்கள வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருந்திருக்கலாம். அதன் வெளிப்பாடாக கணபதி தோன்றி இருந்திருக்கலாம். அதை வர்ணித்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. நான் அந்த இடத்திலிருந்து நான் உங்கள்ட்ட அது ஒரு சந்தேகமா கேட்கிறேன். சரி இதை என்ன பண்ணலாங்க இப்ப அதுக்கு? இது வந்து கணபதிக்கு மட்டும் இல்ல. எல்லா தேவதைக்கும் இந்த கேள்வி ஓகே. பொருந்தும். ஒவ்வொரு தேவதைக்குமே மந்திரபூர்வமாக சொல்லும் பொழுது, அந்த ரிஷிகள் வந்து மந்திரத்தின் அடிப்படையில தான் தேவதையை வந்து உணர்ந்திருக்கிறாங்க. இப்ப ரிஷிகள் வந்து நமக்கு உருவத்தை பார்த்துட்டு அப்புறம் மந்திரம் எழுதுறதில்ல. உருவத்தை பார்த்துட்டு மந்திரம் எழுதுறதில்ல. அவங்க அவங்க வந்து மந்திரத்தினுடைய பீஜங்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த பீஜத்துக்கு உண்டான தேவதையாக எப்படி வரீங்கன்னு அந்த பீஜத்தை அவங்க தியானம் பண்ணும் பொழுது, அவங்களுக்கு அந்த தேவதை எந்த ரூபத்துல காட்சி தராங்களோ, அந்த ரூபத்தை ஓகே. வர்ணிக்கிறாங்க. ஓகே. ஒலி, ஒலி, முதல் ஒலி. இருக்கு இல்லையா? ஒலிதான் நமக்கு எல்லாமே ஆதி. இப்போ அகாரம், உகாரம், மகாரம், ஓம்காரம், அதுவே கணபதின்னு சொல்றோம். நம்ம பொதுவா என்ன செய்வோம்? ஒரு ஓம்னு தமிழ் எழுதினா அதுக்கு 2 பக்கமும் காது போட்டு ம். தும்பிக்கை போட்டா பிள்ளையார் உருவம் வந்துருதுன்னு நார்மலா எல்லாமே நம்ம பண்ணுவோம். அது மாதிரி பண்ணக்கூடியது. இப்போ நம்ம வந்து ஆஹ், வழிபாட்டினுடைய ஹையஸ்ட் ஃபார்மாக ஸ்ரீவித்யா உபாசனை இருக்கு. இந்த ஸ்ரீவித்யா உபாசனுடைய ஹையஸ்ட் ஃபார்மாக ஷோடசி மகாமந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு சின்ன ஆய்வுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். இது வந்து அப்படியே எடுத்துக்கணுங்கிறது அவாவோட எண்ணத்தை பொறுத்தது. இதை ஆராயலாம். அதாவது நான் முதல்லயே சொன்ன மாதிரி நான் ஒரு பிரயாணம் பண்றேன். அந்த பிரயாணத்துல கூட வரவா கூட நானும் பிரயாணம் பண்றேன். அவ்வளவுதான். அந்த நோக்கத்துல இதை பார்க்கணும். சரியா? ஆனா தமிழ்ல எத்தனை எழுத்து? முதல்ல. முதல் எழுத்து உ. அ ஆ இ ஈ உ 5வது எழுத்து இல்லையா? மா எத்தனை வருது? காங்கா சாங்யா டானா தானா பா மா 10ல வருது. மகாரம் அகாரம் உக்காரம் மகாரம் 1 5 10 16 ஷோடசி. ஓ! சரி, சரி. ஓம்காரம் ஓகே. ஷோடசி. ஓம்கார ரூபம் கணபதி. கணபதி ஷோடசிக்குள்ள வந்துடுறார். அவரே அம்பாளாகவும் இருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமுமாகவும் இருக்கிறார். அப்படின்னு கொண்டு வரலாம். ஆராயுங்கோ. சரிதான். ஏன்னா, நீங்க இத சொல்லும்பொழுது, காலையில நான் அரவிந்திட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது, எனக்கு ஒரு சும்மா அப்படி ஒரு ஒரு சிந்தனை. ஆம் நேத்து அப்படியே படுத்துட்டு இருக்கும்பொழுது,
ஆ பிரம்மதேவர மனசுல அப்படியே நெனச்சிட்டு இருக்கும் பொழுது, பிரம்மதேவர் இருக்கார். பிரம்மதேவர் படைப்பிற்கு உண்டானவர். பிரம்மதேவர் விழிப்பு நிலைக்கு உண்டானவர். பிரம்மதேவனுடைய நாவுல சரஸ்வதி இருக்கா. சரஸ்வதி வந்து அந்த அசைவு தான் எல்லாத்தையும் தோற்றுவிக்குது. இவரோ அசையாம தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். எப்படி சுத்தி சுத்தி பார்த்தாலுமே, நம்ம அசையாத அந்த ஒரு பிரம்ம பொருளும், அசையக்கூடிய சக்தி நிலையும் தான் இது 2ம் விளக்குது. இத சிவமாவும், சக்தியாவும் சொன்னாலும் உண்மை. ஒண்ணும் ஆகப் போறதில்ல. அ திருமாலும், திருமகளாவும் சொன்னாலும் ஒண்ணும் ஆகப் போறதில்ல. பிரம்மாவும், கலைமகளாவும் சொன்னாலும் ஒண்ணும் மாறப்போ எல்லாமே ஒரே தத்துவத்துல தான் வந்து நிக்குது. ஒண்ணு அசையல, ஒண்ணு அசையுது. இது 2ம் சேர்ந்தா தான் இங்க ஒரு 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 நிலை, ஒரு ஆக்கம்ங்கிறது ஒண்ணு இயக்கம். ஏற்பட போகுது. இயக்கம். நிலை. ஆக்கம். அப்போ ம். இந்த இடத்திலிருந்து பார்க்கும் உண்மை. பொழுது, அந்த அந்த ஆக்கத்த நம்ம என்ன உருவம் கொண்டு வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். எந்த நாம ரூபங்கள் வேணாலும் குடுத்துக்கலாம். அந்த உருவத்துக்கு எந்த வகையிலும் இதாக போறதில்ல. இதெல்லாம் நம்மளுடைய திருப்திக்காக நம்ம சொல்றது தாங்க. சரிதானேங்க? உண்மைதான். ரிஷிகள் அப்படிதான் பார்த்திருக்கிறாங்க. அப்படி ரிஷிகள் ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து வியந்து தன் அனுபவத்தின் மூலமாக வெளிப்படுத்தியதுனால தான் இத்தனை கோடி தெய்வங்களாக நம்ம வழிபாடு பண்றோம். இத்தனை கோடி தெய்வங்களாக எப்படி வழிபாடு பண்றோம்? இப்போ ஒரு திரைப்படம் பார்க்குறோம். ஒரு 100 பேர் பார்க்குறாங்க ஒரு திரைப்படத்தை அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் அதுல ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். அதை சொல்லும்போது அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. டான்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது தெரியுமா? ஃபைட் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது தெரியுமா? ஆக்டிங் பா கேமரா சார் ரொம்ப பிரமாதமா இருந்தது சார். மியூசிக் என்ன பிரமாதம். இப்போ ஒரே திரைப்படம் எத்தனை ஆமா, அனுபவம் ஆமா. இல்லையா? இப்படித்தான் வந்து பிரம்மத்தை வந்து அவங்கவங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி உணர்ந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அல்லது பிரம்மம் அவங்க மூலியமா வெளி அப்படி வெளிப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இந்த அப்படி ஆ ரெண்டுமா எடுத்துக்கலாம். தன்னை இவங்க மூலம் இப்படி வெளிப்படுத்திக்கணும்னு அந்த பிரம்மம் வந்து ரூப பேதங்களோடு வெளிப்படுத்தியிருக்கு. அவ்வளவுதான். இந்த இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது, இந்த ஈகிள்ஸ் ஐ வியூன்னு சொல்றாங்கல்ல. இப்படி மேல இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு கோணத்திற்கு நம்மளுடைய எண்ணத்த வளர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னா, எல்லாம் சமமாக ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 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 கண்ணோட்டம் வந்துரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நமக்கு நாமரூப பேதங்கள் நமக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது எது மேலயும். இருக்காது, இருக்காது. கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா இருக்காது. அதாவது இப்போ ஒண்ணுன்னா இந்த மகாகவி பாரதியாருடைய பாடல்ல இதுல முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு பாரதியாருடைய பிறந்த நாளும் ஓ! கூட. போன முறை நம்ம வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய பிறந்த நாள்ல வந்து ஸ்ரீவித்யா பேசினோம். அந்த டாபிக் பேசும்பொழுது. மகா சமாதி நாள் இல்லையா? ஆமா மகா சமாதி ம். நாள் அன்னைக்கு பேசினோம் இல்லையா? விநாயகர்ட்ட பாரதி கேட்கிறார் இந்த வரிகள்கிட்ட என்னன்னா, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதிற் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மவுன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்குஞ் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல், விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், நாராயணனாய், நதிச்சடை முடியனாய், பிற நாட்டிருப்போர் பெயர் பல கூறி, அல்லாஹ் யெகோவா எனத் தொழுது இன்புறும் தேவரும் தானாய், திருமகள் பாரதி உமையெனும் தேவியர் உகந்தாவான் பொருளாய், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல். விநாயகர் எல்லாருமா பார்க்கிறார். அல்லாவா ஆமா, யெகோவாவுக்குன்னு ஆமா. சொல்லிட்டார் இப்ப நான் பாரதியார். முதல் தடவ கேட்கிறேங்க இத. இந்த பாடல் கணபதியை பத்தி அவர் ஆ. பாடியிருக்கார் பாரதியார். நம்ம தேச கவிகள் தேசபக்தி பாடல்கள் தான் நம்ம வந்து அப்படிதான். நிறைய ஆமா, ஆமா. பார்த்திருக்கிறோம். இது வந்து விநாயகர் வந்து ஆமா விநாயகர் நான்மணி மாலைன்னு அவர் ஆ. பாடியிருக்கார். இதெல்லாம் நம்ம வந்து விநாயகர் மேல கண்டிப்பா. படிக்கணும். விநாயகர். விநாயகர் நான்மணி ஓகே. மாலை. ஆமா ஆமா அது ரொம்ப வந்து அவர் சொல்றாரு பாருங்க, விநாயகரை வணங்குவதால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதுல சொல்றாரு, விநாயகர் என்னவா சொல்றாரு பாருங்களேன். கற்பக விநாயகர் கடவுளை போற்றி, சிற்பர மோன தேவன் வாழ்க, வாரண முகத்தான் மலர்த்தாள் வெல்க, ஆரண முகத்தான் அருள் பதம் வெல்க, படைப்புக்கு இறைவன் பன்னவர் நாயகன் இந்திர குரு. யாரு? பிரகஸ்பதி தேவகுரு. இந்திர குரு எனது இதயத்து ஒளிர்வான், சந்திர மௌலித் தலைவன் மைந்தன் கணபதி தாளை கருத்திடை வைப்போம், குணமதிர் பலவாம் கூறக் கேளீர். என்னெல்லாம் கிடைக்குமா?
விநாயகரை வணங்கினா என்ன கிடைக்குமா? உட்செவி திறக்கும், அகக்கண் ஒளிரும், அக்னி தோன்றும், ஆண்மை வலியுறும், திக்கெல்லாம் வென்று ஜெயக்கொடி நாட்டலாம், கட்சவி தன்னை கையிலே எடுக்கலாம், விடத்தையும் நோவையும் வெம்பகை அதனையும் துக்கமென்று எண்ணி துயரில்லாது இங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்று ஓங்கலாம், அச்சம் தீரும், அமுதம் விளையும், வித்தை வளரும், வேள்வி ஓங்கும், அமரத்தன்மை எய்தவும் இங்கு நாம் பெறலாம் இஃது உணர்வீரே. ஏதோ பாரதி. ஒரு சித்தர் நூல்ல படிக்கிற மாதிரி தான் பாரதி. இது வந்து அவர் சித்தர் உண்மைதானே. தானே. இது எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. நான் நிறைய பேர்த்துட்ட சொன்னா அவங்க ஒப்புக்கொள்றது இல்ல. கொஞ்சம் இதனுடைய உண்டான அவர் நுட்பம் ஒத்துக்க தெரிஞ்சவங்க மாட்டாங்க. அத ஒத்துக்குறாங்க. பட் பெருவாரியான ஆட்கள் அத ஒப்புக்கொள்றது இல்ல. ஆனா பாரதி வந்து ஒரு நல்ல முதிர்ந்த ஒரு ஆன்மா, ஒரு சித்த புருஷர்ங்கிற ஒரு நிலை தான் நான் அவர பார்க்கறது உண்டு. சித்த ஆ. புருஷர் தான் அவரு. ஆமா, ஆமா. அது உண்மை. நம்ம தான் அவர் அக்னி குஞ்சல்ல நீங்க போன பாடியிருக்கிறார். பாட்காஸ்ட்ல அதுக்குண்டான ஒரு அழகான ஒரு விளக்கம் தந்தீங்க. நெறைய பேர் அத வந்து, "இப்படி இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மதான், உண்மதாங்க இல்லைங்களா? விநாயகரை பத்தி இவ்வளவு பாடியிருக்காரு. கணபதியை பத்தி ஆ. இவ்வளவும் சொல்லியிருக்காரு அவர். உட்செவி திறக்கும். உட்செவி திறக்கும்ங்கறலாம் எந்த நிலைக்கு வந்தா கேட்கும்? ஹிருதய கமலத்துக்கு சக்தி ஏறும் பொழுதுதான் உட்செவி திறக்கும். அப்பதான் நமக்கு கேட்கும். நாதங்கள் கேட்க ஆரம்பிக்கும். ஹிருதய ம். கமலத்துக்கு வரணும். இங்க வரும்பொழுதுதான் நமக்கு வந்து தேவ ஓசைகள்லாம் காதுல கேட்க ம். ஆரம்பிக்கும். எல்லாமே கிடைக்குங்கிறாரு. கணபதியை தொழுதாலே அவர் தேவ குருன்ட்டார், அல்லாஹ்ன்ட்டார், ஏசுன்ட்டார். அவருடைய ம். பார்வையில, பாரதியாருடைய பார்வையில அவர் எல்லா நீங்க சொன்னீங்களா கழுகு பார்வைன்னு ஒண்ணு சொன்னீங்களா இல்லையா? அந்த கழுகு பார்வை பாரதி கிட்ட ம். இருந்தது. எல்லாத்துக்கும் பொது உடைமையா, எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு ஏன்னா நீங்க சொன்னீங்க விநாயகர் நான் எப்படி தியானம் பண்றது? அவரை வந்து நான் எப்படி பூஜை பண்றதுன்னா, உருவம் கொடு. உனக்கு உருவம் தெரியலையா விட்டுடு. ஒரு சாணியை பிடிச்சு வை. மஞ்சளை பிடிச்சு வை. நான் வந்துடுறேன். உன் பூஜையை ஏத்துக்கிறேன். நீங்க இப்போ ரொம்பலாம் நீங்க வேண்டாம். வயல்ல அறுவடை. வயல்ல அறுவடை. விவசாயி என்ன பண்ணுவான் தெரியுமாங்க? அங்க சாணி இருக்கும். மாட்டு சாணி. எடுத்து பிடிப்பாங்க. பக்கத்துல வரப்புல இருந்து அருகம்புல் எடுத்து பிள்ளையாருக்கு வச்சு தொழுதுட்டு வேலையை ஆரம்பிப்பாங்க. அறுவடை அன்னைக்கு. அந்த மரக்கால நெல் அளந்து முதல்ல போடும்போது சின்ன விநாயகர் சாணி அங்க ஏன்னா அங்க மாடுகள் வந்து அது அந்த நெல்லெல்லாம் வந்து புனையல் பண்ணிருப்பாங்க. புனையல் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வுக்கு இந்த மாடுகள்லாம் வந்து போர் அடிக்கிறது. ஆமா. அதுல வந்து அந்த விஷயங்கள்ல வந்து அந்த சாணி விழுந்திருக்கும் அங்க. அந்த சாணியை எடுத்து வச்சு 2 அருகம்புல்ல வச்சு வணங்கிட்டு அப்புறம் மரக்கால் அளந்து போடுவாங்க நெல்லை வந்து. இப்ப எவ்வளவு எளிமையாக எல்லாருக்குமான அடித்தட்டு மக்கள் வரைக்கும் எளிமையா பண்ணக்கூடிய ஒரு பூஜையா நானே டைரக்டா பூஜை பண்ணிக்கிறேங்கிறதுக்கு இதை விட எளிமையா என்ன செய்ய முடியும்? அது அது நம்ம வந்து ரொம்ப எளிமையான விஷயம் இல்லையா அது? இதுதான் விநாயகருடைய எளிமையான மகத்துவம். ஸோ மக்கள் மனசுல இருக்கக்கூடிய நெறைய காம்ப்ளிகேட்டடான ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாமே இதுல உடைஞ்சு போயிரும் கண்டிப்பா. இவ்ளோ ஈஸியானத வுட்டுட்டு நான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு அட்லீஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். ஆமா. இப்போ நீங்க ஒரு ஜோதிட ரீதியான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா ஆஹ், நிறைய வந்து எல்லாரும் பயப்படக்கூடிய கிரகங்கள்னு சொன்னா 3 கிரகங்கள் பொதுவா சொல்லலாம். சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் 3 பேர். இதுதான் வந்து எந்த செவ்வாயை சேர்த்துக்கலாம். செவ்வாய் தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம். இதுதான் அடிப்படையா தோஷம்னு முதல்ல வரக்கூடிய விஷயங்கள். அப்புறம் அவங்கவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து அதெல்லாம் வேற. இதுக்கு பரிகாரம் என்ன? அங்க போய் அதை பண்றேன், இங்க போய் இதை நம்ம பெரியவங்க எங்க போய் பார்த்தாலும் விநாயகரை வணங்கினா சரியா போயிடும் இருக்காங்க. இப்போ விநாயகர் இருப்பார். இந்த பக்கம் ஒரு நாகர், அந்த பக்கம் ஒரு நாகர். ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் கேது. மத்தியில் உள்ள விநாயகர் சனி பகவான் ரூபமாகவும் இருக்கார். ஓ! அப்படி ஒரு தாத்பரியம் உண்டு. சனி பகவான் ரூபமாகவும் விநாயகர் இருப்பதாக ஒரு தாத்பரியம் உண்டு. சரிங்களா? அப்போ அங்க வணங்கும் பொழுதே உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் எல்லாமே நமக்கு அதுல உடைப்பட்டு போயிடும். இன்னொரு சூட்சமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பரத்வாஜ முனிவருக்கு வந்து அங்காரகன் மகனாக பிறக்கிறார், தபஸ் பண்றார், எல்லாம் பண்ணி விநாயகரை பூஜை பண்ணி விநாயகர் அந்த தவத்தில் மகிழ்ந்து அவர்தான் நவகிரகத்தில் ஒரு கிரகமாக செவ்வாயை உயர்த்துறார். புராணத்தின்படி செவ்வாய் பகவானுக்கு நவகிரக அந்தஸ்தை வாங்கி கொடுக்கிறது யாருன்னா விநாயகர் தான். அப்போ விநாயகரை வணங்கும் பொழுது இந்த செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் நமக்கு ம். விலகி போயிடும். இப்போ நிறைய இந்த கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு இந்த எந்த பரிகாரமும் இல்லாம தான் பல காலங்கள் மக்கள் வாழ்ந்து ஆமா, இருக்கிறாங்க. ஆமா. உண்மை, உண்மை. பெரியவர்கள் இவ்வளவு பரிகாரங்கள் கிடையாது.
இவ்வளவு தூரம் வந்து இப்ப பூஜைக்கு பண்றேன், அந்த அந்த சுவாமி புதுசு புதுசா நிறைய சுவாமிகள் வழி இதெல்லாம் இல்ல. பிள்ளையார் எங்க ஊருக்கு ஊரு முக்குக்கு முக்கு பிள்ளையார் ஏன் இருக்கிறார்? எல்லாவரையும் நான் பாத்துக்கிறேன். எளிமையா நான் வணங்கிட்டு உன் ம். வேலையை பார். உன்னுடைய கடமை என்னவோ அதை செய். உன் வேலையை பார். என்னை கூப்பிட்டுட்டு பாட்டு வேலையை பார், நான் பாத்துக்கிறேன். ஒரு சமநிலையை கொடுக்கக்கூடிய கடவுள். யதார்த்தமாக நமக்கு சமநிலையை கொடுக்கக்கூடிய கடவுள். இங்க ஒரு யானைங்கிறத வந்து நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் யானை பார்த்தா சந்தோஷம் அடைவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் அ. இல்லையா? எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு அது அது கொஞ்சணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், அது பக்கத்துல இருந்து பார்க்கணும், அதை ரசிக்கணுங்கிற ஒன்று எல்லாருக்குமே இருக்கும். இப்ப இது ஒரு காமனான ஒரு தெய்வம். காமனான ஒரு தெய்வம். எல்லாருக்கும் யதார்த்தமான ஒரு தெய்வம். எளிமையா ம். வழிபடணும். நல்ல அதாவது மக்களுடைய மனதுல பொதுவா என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, ஒரு காரியம் ஆகணும்னா ரொம்ப கடினமாக பிரயத்தனப்பட்டு தான் அதை சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. மிகப்பெரிய அளவுல தன்னை இப்போ ஒண்ணுமில்ல. இப்ப நீங்க வேண்டிக்கிறாங்க. வீட்டுல வந்து வேண்டிப்பாங்க. ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க குழந்தைக்கு வயித்து வலி வச்சுக்கோங்களேன். பகவான்கிட்ட என்ன வேண்டுவாங்க? பகவானே, இந்த வயித்து வலி நான் கூட தாங்கிக்கிறேன். அந்த குழந்தைக்கு வயித்து வலி எல்லாம் பண்ணக்கூடாதா? ஆமா. வேண்டிக்கிறாங்களா? இயற்கையா வரும் அந்த எண்ணம் உங்களுக்கு. ஆனா எங்கேயா பகவான் நீ வாங்கிக்கோன்னு சொல்லி கேட்டாரா? அவர் சொல்லவே இல்லையே அப்படி. நம்மளா கேட்டு வாங்கிக்கிறோம். பகவானே அந்த குழந்தைக்கு வயித்து வலி நீக்க ஆமா. நீக்க மாட்டாரா? கண்டிப்பா நீக்குவார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய இயல்பு இது. ஒரு துன்பத்தினாலதான் நமக்கு ஒரு விஷயம் அல்லது கடினமான செயல் மூலமா மட்டும்தான் நமக்கு ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு மனசுல நினைச்சுக்கிறோம். சொல்றதே அப்படிதானே சொல்றோம். கஷ்டப்பட்டு படிடா, வாழ்க்கையில் நல்லா இருப்பேன். கஷ்டப்பட்டு படிச்சா எப்படி நல்லா இருப்பான்? ஆமா. கஷ்டம் தான் படுவான். இஷ்டப்பட்டு படிச்சா இஷ்டமா இருப்பான். கண்டிப்பா. இல்லையா? அஹ் அப்போ அந்த உணர்வு, இந்த உணர்வு மாறணும். எளிமையாக இறைவனை அணுகணும். சாதாரணமாக இறைவனை அணுகணும். ரொம்ப நமக்கு ஃப்ரெண்ட்லியா இறைவனை அணுகணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இறைவனை அணுகணும். இதற்கெல்லாம் தான் ம். விநாயகர். இதை விட எப்படி ஒருத்தர் எளிமையா கண்டிப்பா, இறங்கி வர கண்டிப்பா. முடியும் சொல்லுங்க? வீட்டுல மஞ்சள் பொடி பிடிச்சு கும்பிட்டாலே ம். வந்துடுறேங்கிறார். வேற எந்த உருவம் நீங்க கொடுக்க வேண்டாம். ரொம்ப எளிமையா 2 அருகம்புல் வச்சா போருங்கிறார். ஏத்துக்கிறேங்கிறார். இல்லையா? ரொம்ப சிம்பிள். வழிபாட்டு முறைக்கு நம்ம உடலை வருத்தி கொண்டு நம்ம சாதாரணமா ரொம்ப வருத்தல் கூட இல்ல. ஒரு 5 ஒரு தோப்புக்கரணம் 5 பிள்ளையார் கொட்டி கொட்டினாலே போரும், ஏத்துக்கிறேங்கிறார். இதை விட நம்ம உபாசனைக்கு என்ன பண்ண முடியும்? இதுக்கு அப்பால் உபாசனை மார்க்கம்ங்கிறது வேற. அதனுடைய தன்மைங்கிறது வேற. அது நிறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு பேசுறது வந்து சாதாரணமா நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய விஷயங்களை கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு பக்குவமான நிலைக்கு தான் பேசுறோம். விநாயகருடைய வழிபாட்டில் உள்ள சாதாரணமான செயல்கள் இருக்கக்கூடிய உன்னதமான விஷயங்களை பற்றி மட்டும் பேசுறோம். அதிகாலை எழுந்திருச்சுக்குங்கோ, விநாயகரை வணங்குங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ. இப்போ இங்க உபாசனை மந்திர ஜபம்ங்கிறது காலைல பண்ணலன்னா கூட பிள்ளையார காலில் போய் ஒரு 5 மணி, இப்ப குழந்தை இல்லாதவாள் என்ன சொல்றான் அந்த காலத்துல? அரச மரத்துங்கீழ பிள்ளையார் இருப்பார். காலைல பிரம்ம முகூர்த்தத்துல போய் சுத்திட்டு வா, குழந்தை பிறக்குங்கிறாங்க. ஆமா. இல்லையா? அப்ப பிரம்ம முகூர்த்தத்தை எந்திக்கும் பொழுது, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கும் பொழுது அவங்களுடைய இந்திரியங்கள் பலப்படுகின்றன. இந்திரியங்கள் பலம் பெறுகின்றன. அந்த அரச மரம் சுத்தும் பொழுது வழக்கமா ம். எல்லாம் சொல்றோம், ஆக்சிஜன் கிடைக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் அந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும். ஆனா விழிப்பு நிலை பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு வந்துருது. இல்லையா? இது மந்திர கண்டிப்பா. ஜபத்துக்கு தேவையில்லை. ஆனா சாதாரண வாழ்க்கை முறை. சாதாரண வாழ்க்கை முறை. பெரியவங்களோட சொன்ன சாதாரண அறிவுரை. இது போதுமானது. இதுலயே சக்தி ஆயிடும். இப்போ இன்னொன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க இப்போ நம்ம இப்ப ஜாதகம்னு சொல்றதுனால நான் சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்க இந்த தெய்வத்தை தான் வணங்கணும். இந்த தெய்வத்தை நீங்க வந்து வழிபடுறதை விட இந்த தெய்வத்தை வழிபட்டா அவங்க சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சாமி கோயிலுக்கு நான் போக மாட்டேன், எனக்கு போனா செட் ஆகாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆமா யாருமே விநாயகர் சொல்லுவாங்க. செட் ஆக மாட்டார் சொல்ல மாட்டாங்க. இல்லையா? எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய ஒரே தெய்வம் விநாயகர் தான். ஜாதக ரீதியா யாருமே சூப்பர். விநாயகரை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜோதிடரே எழுதும்போது விநாயகர் ம். காப்பு போட்டு தான் எழுதுவார். விநாயகர் காப்பு போட்டு ஜாதகமே எழுதுவார் அவர். ஆமா. இல்லையா? அவரை வணங்காம ஒண்ணுமே நம்ம ம். அதுல பண்ண முடியாது. இப்ப நீங்க சாதாரண வழிமுறை அப்படிங்கும் பொழுது, நம்ம ஔவையாரினுடைய ஒரு அந்த கதை புராண ரீதியாக எடுத்து பார்க்கும் பொழுதும், ஔவையார் வந்து அந்த இளம் பெண்ணாக இருக்கும் பொழுது, ஆம், அந்த 16 வயது வரைக்கும் அந்த பெண் அட்லீஸ்ட் இது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல இருந்து சொல்றேன். ஸோ அந்த 16 வயது வரைக்கும் அந்த பெண் விநாயகரை வழிபட்டால்
திருமணத்திற்கு விருப்பமில்லை. அதனால் முதிர்ந்த தோற்றத்தை கேட்டாளுங்கிற பொழுது, அந்த 16 வயது வரைக்கும் அந்த பெண் வழிபட்டது பக்தியின் மூலமாக. அந்த சாமியை எந்நேரமும் மனதில் நினைத்தாள், வழிபட்டாள். அதற்கே விநாயகர் கண்முன் தோன்றி கேட்ட வரத்தை தந்தாள்ங்கிறது தான் புராணம் சொல்லுது. ஸோ, நம்ம இன்னைக்கு அவ்வை பிராட்டின்னு சொல்லி அவங்க வாழ்ந்த காலமே தெரியல. ஆனா, இன்னைக்கும் நம்ம நின்னு பேசுறோங்கும் பொழுது, அவ்வளவு பெரிய ஒரு ஒரு தெய்வத்தினுடைய அம்சத்தை தன்னுள் வாங்கிய ஒருத்தங்களே, எளிமையாக தன்னுடைய மனதில் இறைவனை நிறுத்தி வழிபட்ட அந்த ஒரே காரணம், அவளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நிலை அப்படிங்கிறது வாய்க்க பெற்றது. ஸோ, நீங்க சொன்ன மாரி, "கஷ்டமெல்லாம் படாதப்பா! ரொம்ப ஈஸி. மனசுல நிறுத்திக்கோ. அது மட்டும் போதும். அந்த நிறுத்தினதுக்கு உண்மையா இரு. அது மட்டும் போதும். வேற ஒண்ணும் இல்ல." நீங்க கணபதியை நிறுத்தும் பொழுது மூலாதாரம் ஓகே. கிளீன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா கசடுகள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் யாரும் முன்னாடி சொல்லல. சொல்லாமலே வழிபாடு பண்ணுன்னு சொன்னாங்க. நமக்கு இப்ப என்னயா இருக்குன்னா எல்லாமே இப்ப விளக்கம் நான் தேவையா இருக்கு. அடுத்து அங்க தான் வரப்போறேன். இப்ப ஏன்னா, இப்ப யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க. அதனால நான் பழகிட்டேன். அதனால அந்த இடத்துல இருந்து நானே அந்த கேள்வி கேட்டுர்றேன். இப்போ கணபதியை வழிபடும் பொழுது, என்னுள் கணபதியை எங்க நிறுத்தி கவனித்து வழிபடணும்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா, நீங்க மூலாதாரம் விழிப்பு சரியாயிடும்னு சொன்னீங்க. அப்ப நான் மூலாதாரத்துல கணபதியை நிறுத்த வேண்டுமான்னு ஒரு கேள்வி யாராவது ஒருத்தர் கேட்பாங்க. ஸோ, அதனால கணபதியை எப்படித்தான் எங்க நிறுத்தி வழிபடுவது அப்படிங்கிறதையும் ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா, இந்த சராசரியாக வழிபடுபவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ம். சராசரியா வழிபடுறது கண்முன் நிறுத்தி நம்ம உருவத்துல வழிபட்டாலே போதுமானது. யதார்த்தமா சாதாரணமா அதுவே போதும். அதுக்கு மிஞ்சி நான் உள்ளுக்குள்ள கணபதியை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சாதனா மார்க்கம் யாராவது சொல்லி கொடுத்து தான் நீங்க செய்ய முடியும். நீங்களா நான் அந்த சக்கரத்துல இப்ப என்ன ப்ராப்ளம்னா எல்லாரும் வந்து நான் தியானத்தின் மூலமாகவும் சக்கரத்தின் மூலமாகவும் குண்டலினி மூலமாகவும் இந்த அனுபவத்தை அடையணும். அப்பதான் நான் ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன்னு அர்த்தம்னு ஒரு கரெக்ட். சிந்தனைக்குள்ள வந்துட்டாங்க. ஏதாவது ஒரு மார்க்கத்துல இந்த யோகா முறை அந்த யோகா முறை அந்த முறை ஏதாவது ஒரு முறையில நான் வந்து விளக்கம் அடைஞ்சிடணும். என்ன அதெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு குண்டலினிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா சொல்லுங்க. மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய விஷயம். அதை வந்து எளிமையாக வந்து வழிபாட்டின் முறையில மூலமே நம்ம உணர்ந்தால் போரும். இது இன்னைக்கு இந்த ஒரு அது எப்படி சொல்லன்னு தெரியல எனக்கு. அது வியாபார அதுதான் உலகமா அதுதான். எடுத்தா அது ஒரு சந்தைப்படுத்துறாங்களா அந்த விஷயத்த அப்படிங்கறலாம் சொல்ல தெரியல. அதெல்லாம் ரொம்ப போய் சிக்கிக்க கூடாது. ரொம்ப சிக்கிக்க கூடாது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தியான முறைகளுக்கு போறேன் அதுக்கு போறேன்னு போய் எதையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம இதையும் விட்டு அதாவது ஒரு தவறு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தியான முறை ஏதோ ஒருத்தருடைய ஒரு வழிகாட்டுதல்ல ஒரு பயிற்சி மையத்துல அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய தியான முறைக்கு போறாங்க. கொஞ்ச காலம் பயிற்சி எடுக்கிறாங்க. ஏதாவது அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும். அது எல்லாருக்குமே கிடைக்கும். அது ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. கிடைக்கும். அப்ப என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு நிலைக்கு உயர்ந்துட்டேன். இனி எனக்கு உருவ வழிபாடு ஆ, தேவையில்லை. வழக்கமான வழிபாட்டு முறைகள் எனக்கு தேவையில்லை. அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு மிகப்பெரிய யோகியினுடைய நிலைக்கு தன் மனோபாவத்தை கொண்டு போயிடுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து சாதனையில் ஏற்படக்கூடிய மயக்கங்கள். அல்லது சொல்லுவாங்க, எனக்கு ஒரு காட்சி தெரியுது. ஒரு குரல் கேட்குது. நான் தெய்வம் என்கிட்ட பேசுது. என் முன்னாடி நிக்குது. அப்புறம் நான் சொல்றதெல்லாம் நடக்குது. எனக்கு பார்த்த உடனே இந்த காட்சியெல்லாம் தெரியும். இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இது முன்னேற்றம் ம். கிடையாது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய வந்து மகான் வந்து ஒரு பெரிய வந்து ஒருத்தர் தவம் பண்ணாரு. அவர் வந்து தண்ணீர் மேல் நடப்பேன் அப்படின்னு நடந்து காமிச்சாராம். ஆனா இன்னொருத்தர் சொன்னாராம், இதுக்கு ஓடத்திலேயே போயிடலாம், இதுக்கு தவசக்தியை வேஸ்ட் பண்ற இல்லையா? ₹1 கொடுத்தா ஓடத்துல கொண்டு வந்து விட்டுற போறான். இதுக்கு இவ்வளவு போய் தவம் பண்ணணுமா நீ? இப்ப உட்பொருள் என்ன இதுல? அது தவத்தின் நோக்கம் அதுவல்ல. தன்னை உணர்தல், தன்னுள் மலர்தல். இதுதான் தவத்தின் நோக்கம். அதுவல்லாமல் காட்சிகளுக்கும் ஓசைக்கும் அனுபவங்களுக்கும் மக்கள் அது விரும்புவது அனுபவம். எனக்கு தெரிஞ்ச அன்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்வார், நான் இவ்வளவோ பண்றேன், இவ்வளவு ஜெபம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், எனக்கு எந்த அனுபவமே தெரியலையே. நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறீங்க சார். உயிரோட இருக்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. இதுவே உண்மை. பெரிய அனுபவம் இல்லையா? உண்மை. இன்னைக்கு சாதனை பண்றதுக்கு உங்க வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்சிருக்கு. அதுவே பெரிய அனுபவம் இல்லையா உங்களுக்கு? அதுவே உண்மை. பெரிய அனுபவம் இல்லையா? இதை விட்டு இன்னும் உங்களுக்கு என்ன அனுபவம் வேணும்? அப்போ அனுபவம்ங்கிறது இல்லையா, நமக்கு இது வெளிப்பாடா எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும், இப்பவே கிடைக்கணும், இதுவே கிடைக்கணும் நினைச்சுக்கிட்டு ஒரு தியான நிலைக்கு போய் பயிற்சி எடுத்துட்டு உருவ கரெக்ட். வழிபாட்டை விட்டுடுறாங்க. சரி, இங்க விட்டுட்ட, அங்க ஒழுங்கா பிடிச்சு மேல போறியானா அதுவும் கிடையாது. அங்க அரைகுறையா எழுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம
மத்தியில பகை சக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. இந்த பகை சக்திகள் என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஆன்மீகத்துல அறகுறையா தெரியவங்க எல்லாம் பார்த்து அவங்களுடைய ஜீவன்ல இருக்கக்கூடிய உயர்ந்த அந்த ஆன்ம சக்தியை உறிந்து கொண்டே இருக்கும் அது. ஓ! ஸோ இப்படி இப்படி நிஜமா நம்மள சுத்தி ஆன்மாக்கள் உண்டு. ஆ. உண்டு உண்டு. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் இருக்கு. அந்த சக்திகள் வந்து நம்முடைய அந்த பிராணன்ல இருக்கக்கூடிய உயர்ந்த தன்மைகளை எல்லாம், ஏன்னா இவங்க இறை பாதுகாப்பு உருவ வழிபாட்டுக்கு வந்து இங்கேயும் வாங்கிக்கல. இல்ல அவங்க ஒரு ஆசானை பிடிச்சு ஒரு தியான நிலைக்கு போறாங்க, அங்கேயும் உருப்படியா பண்றது இல்ல. ஏதோ ஒரு மயக்கத்துல ஒரு இடத்துல நின்னுடுறாங்க. அப்போ அங்க என்ன ஆகும்? அந்த பகை சக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்களுடைய சக்திகள் எல்லாம் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் சிக்கல்கள் நிறைய இருக்கு. நான் வந்து இந்த மார்க்கத்துல வந்து வழிபாடு பண்றேன், இந்த யோகா முறையை பின்பற்றுறேன், நான் உருவ வழிபாடு வர மாட்டேன், குலதெய்வத்தை கும்பிட மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து வழுக்கி வாழ்க்கையில கீழ் விழுந்திருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? தியான முறையே தப்பு. தியானம்ங்கிறது யார் ஆ. தியானம் பண்ண சொல்றா உங்களை? யார் உங்க குடும்பத்துல வழக்கம் இருக்கா? தியானம் பண்ற வழக்கம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல. அப்ப நீ உனக்கு முதல்ல வந்து இப்போங்க எந்த சாதனை முறையாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த சாதனை முறையா இருந்தாலும் சரி, முதல்ல உடலை வலுப்படுத்தணும். உடல் உறுதி இல்லாமல் உடலை பலமான உடலாக வைத்துக் கொள்ளாமல் நம்மளால எந்த சாதனையும் உருப்படியா பண்ண முடியாது. இது பொதுவான ஒரு கருத்தா நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்து. நீங்க எந்த தியான முறை வேணா பண்ணுங்க. எந்த வழிபாடு இல்ல ஒரு வழிபாட்டு முறை எடுத்து பண்றேன். நான் ஒரு தேவதையை வழிபாடு பண்றேன். முதல்ல உடல் வலுவை ஆமா. ஏற்றிக்கணும். நெறைய பேர் உயர் சக்தியை ஆமா. ரிசீவ் நெறைய பண்றதுக்கு பேரு தேவை. சொல்றது உண்டு. எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட கீழ உட்கார முடிய மாட்டேங்குதுங்க. உட்கார்ந்தா வந்து எனக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது. அப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உள்ளாகவே அந்த மனதினுடைய அசைவு ஏற்பட்டுருது. ஏன்னா, உடல் வந்து இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்படல. ஆனா, பயணிக்கக்கூடிய படகுலயே ஓட்டை இருக்கு. ஆனா, நான் பயணம் மட்டும் சேஃபா பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து என் மனசுல ஊன்றி நிக்குது. அது வேலைக்கு ஆகாது அப்டின்னா, நெறைய பேர் அது ஏதோ அந்த வேகமா நான் ஓடி போய் ஒரு இடத்த ரீச் பண்ணிறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல ஊன்றி நின்னு போச்சு என்னமோ அது. ஹம், இப்போ 10th படிக்கிறான் ஒரு பையன். காலைல சீக்கிரம் எந்திரிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஆரம்பத்துல இருந்தே க பழக்கல. 10th வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு பண்ணு எப்படி படிப்பான்? அப்ப அவனை 6ஆம் ம். கிளாஸ்ல இருந்து தயார் பண்ணணும். 10ஆம் கிளாஸ் வர்றதுக்கு 6ஆம் கிளாஸ்ல இருந்தே அவன் தயார் பண்ணி அவனுக்கு காலையில எழுந்து படிக்கக்கூடிய வழக்கம், இல்ல காலையில இருந்து உடற்பயிற்சி பண்ணக்கூடிய வழக்கம், இப்படியே கொண்டு வந்து விழிப்பு நிலை கொண்டு வந்தாதான் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க அவனுக்கு சிரமமா தெரியாது. அதெல்லாம் விட்டுட்டு 30 வருஷமா நான் வந்து ஒண்ணுமே செய்யாம ஹாயா இருந்துட்டேன், 36 வயசுல தியானம் பண்ண போறேன், எனக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னு எப்படி கிடைக்கும்? ஏகப்பட்ட குப்பையை சேர்த்து வச்சிருக்கிறோம், உடம்புலயும் சரி மனசுலயும் சரி. இதெல்லாம் தூய்மை பண்ணி எல்லாம் சரி பண்ணிக்காம நான் அந்த அனுபவத்துக்கு போறேன், இந்த அனுபவத்துக்கு போறேன், அந்த தெய்வத்தை பிடிச்சுக்கிறேன், இந்த தெய்வத்தை பிடிக்கிறேன்னா இதெல்லாம் அறகுறைகள். எல்லாம் ஒரு இடத்துல ம். கீழே விழுந்துருவாங்க. அவஸ்தை தான் படுவாங்க. அதுக்கு சாதாரண சாமியே கும்பிடாம நிம்மதியா இருந்துடலாம். எந்த சாமி உங்களை ஆமா. கும்பிடலன்னு கேக்குது? அவங்களுக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. எந்த சாமியாவது கேக்குதா? கிடையாது. சொல்றது இல்ல, தவறா இல்ல. நினைக்காதீங்க. இன்னைக்கே இப்போ என்ன? சாமி கும்பிடுறதுங்கிறதும் கூட பார்த்தோம்னாலும் பாருங்களேன். இந்த உலக சம்பத்துக்களுக்காகத்தான் சாமி கும்பிடுறோமே தவிர, சாமி கும்பிடணுங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கமெல்லாம் இல்ல. ஏன்யா கும்பிடுற? கும்பிட்டா நல்லது. அவ்வளோதான். கும்பிடணுங்கிறதுக்காக கும்பிடுறேன். அதெல்லாம் எதுவுமே இல்ல. இது கும்பிட்டா எனக்கு இது நடக்குங்கிற அந்த எண்ணத்திற்காக தான் வழிபாடுங்கிறது நடக்குது. இத நான் நெறைய பேர்த்துட்ட கேட்டேன். இங்க வழிபட்டு பண்ணிட்டு இருந்தேங்க. அது சரிப்பட்டு வரலைங்க. அங்க போனா உடனே நடந்துருச்சுங்க. அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு இடத்துக்கு போனா அது இத வந்து அவங்க அட்வைஸும் பண்ணுவாங்க 4 பேர்த்துக்கு. இப்ப தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு காரண, காரிய நோக்கத்தை பொறுத்து தான் தெய்வ வழிபாடு, தெய்வத்தினுடைய முக்கியத்துவமே நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த தெய்வத்தை கோவில்கள்ல கூட்டமே போறது இதை உண்மதான். வச்சுதான் ஆமா. போறது. கோவில்கள்ல கூட்டமே இவ்வளவுதான். இதான் காரணம். பயம் ஒண்ணும். ம். தெய்வத்துக்கிட்ட பயம். அப்ப கும்பிடலன்னா தப்பாயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கு. அல்லது நம்முடைய கோரிக்கைகள் வலுவா இருக்கு. இந்த காரியம் நிறைவேறணும், அந்த காரியம் நிறைவேறணும். அந்த காரியம் ஏன் நிறைவேறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே எனக்கு அந்த காரியம் தேவையாங்கிறத பொறுத்து இல்ல. யாருக்கோ அந்த காரியம் கரெக்ட். ஆயிருக்கு, எனக்கும் ஆகணும். ஓ, அவன் பையன் டாக்டர் படிக்கிறான், என் பையன் டாக்டர் படிக்கணும். என் பையனுக்கு அது டாக்டர் படிக்க முடியுமா, இல்ல எனக்கு படிக்க வைக்க ம். முடியுமாங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்படி எதையோ பார்த்துண்டு, யாரையோ பார்த்துண்டு, எல்லா விஷயத்திலயும் அந்த அனுபவத்தை நம்ம அடையணும், அந்த அந்த விஷயத்தை நம்ம எப்படியோ அடைஞ்சிடணுங்கிற வேகத்துல தான் நமக்கு உண்ம. எல்லாமே ஓடுறோம். நீங்க நம்ம இப்போ எல்லா துறையிலும் இப்போ ஒரு ஐடி துறையில ஒருத்தர் ஒர்க் பண்றார், ஒரு ப்ராஜெக்ட் பண்றார், பேங்கிங் ப்ராஜெக்ட் பண்றார். அவர் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண போறார்?
பேங்க் கார்பரேட்டா சாட்டிஸ்ஃபை பண்ண போறார். பேங்க் வந்து உழைக்கிறாங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் விடிய 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 உழைக்கிறாங்க. அவங்க யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண போறாங்க? ஒரு மெர்ச்சன்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண போறாங்க, ஒரு ஜெனரல் கஸ்டமர். அவர் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண போறார்? அவர் யாரையோ பண்ண போறார். இப்படி சுத்தி 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 யாரையோ ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக வேண்டி நம்ம எங்கெல்லாமோ ஓடிண்டே இருக்கோம். எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம். இவ்வளவு ஃபாஸ்டா ம். ஏன் ஓடுறோம்? ம். எது எல்லாமே அடிப்படை விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நுகர்வுங்கிற ஒரு விஷயத்துல வந்து நிக்கும். ம். நுகரக்கூடிய தன்மை நமக்கு அதிகமாயிடுது. கன்சியூம் பண்ணக்கூடிய தன்மை, எல்லா விஷயத்தையும் கன்சியூம் பண்ணக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாயிடுது. இந்த கன்சியூம் பண்ணக்கூடிய தன்மை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் உலகமே இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. இந்த கன்சியூம் பண்ற தன்மை ஏன் வருது? எனக்கு அது தேவையா இல்லையானே நான் உணராமல், என்னை உணராமல் இருக்கிறதுனால கன்சியூம் பண்ற தன்மை அதிகமா இருக்கு. அப்போ உண்மையான ஆத்ம விசாரம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துடுது அப்படின்னா, நம்ம இவ்வளவு ஒரு ஃபாஸ்டான வாழ்க்கை வாழ வேண்டிய தேவையே ஏற்பட்டிருக்காது. இயற்கையான இயல்பான ஒரு வாழ்க்கை. இரவெல்லாம் பகலாக்கி கண் விழித்து பகலெல்லாம் தூங்கி இவ்வளவு தூரம் நம்ம வந்து எதை நோக்கி உழைக்கிறோங்கிறது தெரியாமலே உழைச்சுட்டே இருக்கோம். எல்லாரும் உழைக்கிறோம். ஒவ்வொரு துறையிலையும் உழைக்கிறோம். இவங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண உழைக்கிறாங்க, அவங்க இன்னொருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ண உழைக்கிறாங்க. அப்ப அடிப்படையில என்னுடைய தேவைங்கிறதுக்கு எதுங்கிறதே நம்ம புரிஞ்சுக்காம, நம்முடைய ஆன்ம விஷயம் உண்மை என்ன, எதுக்கு தேவையா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமலே ஓடுறதுதான் இன்னைக்கு நம்முடைய அத்தனை உடல் ரீதியான துன்பத்திற்கும், பொருளாதார துன்பத்திற்கும், நம்முடைய எல்லா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஆன்மீகம் தேர்வு தேடி எங்கேயா போய் மாட்டிக்கிறதுக்கும், போலி சாமியார்கிட்ட போய் மாட்டிக்கிறதுக்கும், எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்னு பார்த்தா இந்த நுகரக்கூடிய தன்மை. இந்த நுகரக்கூடிய தன்மை ஏன் வருது? என்னை பற்றிய புரிதல், உணர்வு எனக்கு இல்லை. ஆன்ம விழிப்பு இல்லை. இதுதான் அடிப்படை காரணம். இதை சரி பண்றதுக்கு கணபதி சமநிலைப்படுத்துவார். ஸோ ஒரு அடிப்படையா நம்ம வந்து ஒரு ஆரம்பத்துல நான் ஒரு உருவத்தை மனசுல தியானிக்க முடியலையா, பேசாம நான் வந்து ஒரு உருவத்தை பார்த்தே வழிபட்டுட்டு போயிடலாம். இருக்கிறதுலயே அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். போதுமானது, தாராளமா போரும். சிம்பிளஸ்ட். ஏங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவர்கள்லாம் தெரியாமலா கோவில் கட்டிட்டு போயிருக்கிறாங்க? ம். தெரியாமலா கோவில் போயிருக்காங்க சொல்லுங்க. கரெக்ட். இப்போ இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து விக்கிரகங்களை வாங்கி வைத்து வழிபாடு பண்ணக்கூடிய கல்ச்சர் ஃபார்ம் ஆயிட்டே ஆமா. இருக்கு. இன்னைக்கு ஒரு ஒரு 100, 200 ரூபால இருந்து பல லட்சங்கள் வரைக்கும் வந்து விக்கிரகங்கள் ரொம்ப எளிமையா நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. வாங்கி வச்சு கிடைச்சிடுது. இப்ப விக்கிரக வழிபாடு வீட்டுல பண்ணலாமா அப்படின்னா, அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஓகே. இதை இப்படி இப்படி பண்ணணும், இந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அது தெரியாது. ஒரே ஒரு நிமிஷம் நான் இப்போ சில குடும்பங்கள்ல மன்னிக்கணும், நான் குறுக்க பேசுறேன்னு இதுல. ஏன்னா இப்படி நீங்க சொல்றதுக்கு தான் நான் இதையும் ஒரு சேர்த்து இது பண்ணிடுறேன். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னா, 3 அங்குலத்திற்கு மேல இருந்தா மட்டும் பூஜை பண்ணா போதுங்க. அந்த 3 அங்குலத்துக்கு உள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க நார்மலா எது இருந்தாலும் பண்ணிக்கலாம்ன்னு ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில நிலவுது. நானும் அத கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதையும் கொஞ்சம் இது சரியாங்கிறதையும் சேர்த்து நீங்க இதோட சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆமா, அதான் அந்த ஒரு ஜான் அளவுக்குட்பட்டு நம்ம பண்ணிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒரு ஜான், ஒரு நம்ம தம் தம் வைக்கிறோம், தம்பளவுக்கு நமக்கு இருக்கிறத ம். பத்தி ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு இப்போ நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, ஒருத்தரை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு உட்கார ஆ. வச்சு பட்டி போட்டு போனா எப்படி? அது இப்ப முன்னாடி எல்லாம் எப்படின்னா, வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் வீட்டுல இருப்பாங்க, வீடு ம்ஹ்ம். அடைக்க மாட்டாங்க. ஓ! வீடு அடைச்சிட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. எங்க போனாலும் அங்க வீட்டுல ஆராதனை இருக்கு, நான் வீட்டுக்கு வந்துடணும், விக்கிரக ஆராதனை இருக்கு, அதை செய்யணுங்கிறதுல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அல்லது போயிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க. இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு நான் வாங்கி வைக்கிறேன்னு வச்சுட்டு ஒரு வாரம் ம். டூர் போயிடுறேன். அவன் அந்த சுவாமி என்ன ம். பண்ணும்? ம். இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது பார்க்கணும். இன்னொன்னும், இவ்வளவு கரெக்ட். தேவையும் இல்லை. இவ்வளவு விக்கிரக வழிபாடுகள்ங்கிறது தேவையும் இல்லை. அப்போ வந்து விக்கிரக வழிபாடு பண்றது தப்பா அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விக்கிரக ஆராதனை தேவை இருக்குன்னு ஒரு குரு நினைத்து அவர் உங்களுக்கு அருள் செய்து ஒரு விக்கிரகத்தை கொடுத்து ஓகே. பண்ணுன்னா பண்ணிக்கலாம். இந்த விக்கிரகத்தை வச்சு நீ ஆராதனை பண்ணு அப்படின்னு. அது இல்லாம நம்மளா ஒவ்வொரு தெய்வத்தை வாங்கி வச்சுக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம்? கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த தெய்வத்தை விக்கிரகத்தை பார்க்க ம். முடியாதுன்னு சொல்லி ஏதாவது கோவில கோயில்ல கொண்டு வச்சிடுறோம். வச்சிடுறாங்க. ஆத்துல போட்டுடுறாங்க. கிணத்துக்குள்ள போட்டுடுறாங்க. ஆத்துல போட்டுடுறாங்க. இதெல்லாம் ஆ. முறையற்ற செயல். செய்யக்கூடாது. அப்படி செய்யப்படாது. அது எதுக்கு வாங்கணும்? ம். வாங்கவே வேண்டாம். அதான் இந்த பதிவின் மூலம் நான் சொல்லக்கூடிய விஷயத்துல அது ஒன்று. இந்த சிலைகளை வந்து வெங்கல சிலை, பித்தளை சிலைன்னுலாம் வாங்கி வந்து வீட்டுல வச்சு ஆராதனை பண்ணி அப்படி பண்றேன் எல்லாம் சிறப்பா செய்வாங்க. இன்னொரு விஷயங்க, இப்ப நான் சொல்றேன். இப்போ ஒரு தலைமுறை இன்னைக்கு பூஜை பண்றாங்க.
இவங்களுடைய குழந்தைகள் நாளைக்கு இந்த விக்கிரகத்தை வச்சு பண்ணுவாங்கங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. உண்மை. எத்தனையோ பாரம்பரியமாக பூஜை பண்ணி கொண்டு வந்த வீட்டுல உள்ள விக்கிரகங்களையே கொண்டு போய் ஒவ்வொரு மடங்கள்ல ம். வச்சிடுறாங்க இன்னைக்கு காலத்துல. பாத்துக்க ஆள் இல்ல. பையனும் பொண்ணும் யூஎஸ்ல இருக்கான், யூகேல இருக்கான்னு கொண்டு போய் வச்சிடுறாங்க. பார்க்க முடியல. அந்த முறையா பூஜை பண்ண முடியல அவங்களால. சரிங்களா? அப்ப நான் பூஜை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. ஆ அதை அடுத்து கரெக்ட். யார் செய்வாங்க? எப்படி செய்வாங்க? ஆமா. இருக்கு இல்லையா? அப்ப வயதான காலத்துல அம்மா அப்பாவே பார்க்க முடிய மாட்டேங்குது. இவங்க எங்க சுவாமியை பார்க்க போறாங்க? கண்டிப்பா. இல்லையா? வயதான அம்மா அப்பாவே பார்க்க முடியல. கேர்டேக்கர் இவங்க போட்டு அவங்க யூஎஸ்ல உட்காந்துக்கிறாங்க, யூகேல உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் விக்கிரகத்தை வாங்கி வச்சு என்ன செய்ய போறாங்க? மாதா பிதா குரு தெய்வத்தையே இங்க இல்லைன்னு அப்புறம் தெய்வத்தை பிடிச்சு என்ன செய்ய போற நீ? உண்மை. இல்லையா? அதனால அந்த விக்கிரக ஆராதனை பக்கம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். தேவையில்லாம ம். இழுத்துக்கப்படாது. அதை நீங்க நம்ம நேயர்கள் வந்து கண்டிப்பா மனசுல கண்டிப்பா. எடுத்துக்கணும் அந்த விஷயத்த. இதன் கண்டிப்பா. மூலமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய கடைகள் வந்துடுச்சு. இப்போ விக்கிரகத்தை சேல்ஸ் பண்றதுக்கு நிறைய ம். கடைகள் வந்துருச்சு. அது ஒரு வியாபாரமாகவும் அதை மையமா வச்சு பல விஷயங்கள் ம். நடக்க ஆரம்பிச்சிடுது. இதுல இருந்தா கண்டிப்பா, மக்கள் வெளியில கண்டிப்பா. வரணும். ஏன்னா நான் ஆமா. ஒரு உபன்யாசம் கேட்கும்பொழுது நாராயணீயம் தான் நினைக்கிறேன். ஸோ அதில இது பண்ணும்பொழுது, ஆ ஒரு ஒரு சின்ன அந்த குருவாயூரப்பனுடைய அந்த சிலை வந்து கிருஷ்ணர்ட்ட தான் இருக்கணும். இப்ப கிருஷ்ணர பகவான்னு நம்ம சொல்றோம். அவரே வந்து அவருடைய காலம் முடியறதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து, இத இத கொண்டு போய் கரெக்ட்டா சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்திருப்பாரு. அவருக்கே அந்த நிலைமை. அடுத்து தனக்கு பின்ன யாராவது ஒருத்தருக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு. எல்லாம் தெரிஞ்சவர் தான். யார் 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 பண்ணுவா? பண்ணுவா இத கன்டின்யூ அப்படின்னு. பண்ணணும். நின்றக்கூடாது. ஐயோ! நம்ம தெய்வ ரூபமே மனித ரூபம் கொண்டு வந்ததுன்னு சொல்றவருக்கே அந்த நியதிக்குள்ள உட்பட்டு தான் அவர் நடந்திருக்காரு. நாம வந்து அரைகுறைய விட்டோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு உண்டான விளைவு நமக்கு கண்டிப்பா எதிர்ப்பு கொள்ள வேண்டி வரும். விளைவுகளை ம். சந்திக்கணும் இல்லையா? இப்போ ஒண்ணு இவங்க சந்திக்கணும் அல்லது உங்களுடைய தலைமுறைகள் தலைமுறைகள் சந்திக்கணும். எங்கேயாவது அப்புறம் குறைபாடு வரும்போது ஜாதகத்துல பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த தெய்வத்தை உங்க வீட்டுல வழிபட்டு இருக்கிறாங்க, விட்டுட்டாங்க. இப்போ எங்க ஃபேமிலிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஒரு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க எங்க ஃபேமிலிக்குள்ள. அப்ப அந்த ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம், அவங்க இடம் பெயர்ந்து போன பின்னாடி அவங்க கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் சில ப்ராப்ளம் வரும்பொழுது பார்க்கும்பொழுது அவங்க பிரசன்னத்துல தெரியுது உங்க குடும்பத்துல டான்ஸ் பண்ணும்படியான ஒரு விநாயகர் இருந்திருக்கார். அந்த விநாயகர் இப்போ வழிபாடு நீங்க பண்ணாம இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு. அப்புறம் அவங்க பூர்வீகத்துல போய் தேடி பார்க்கும்பொழுது அந்த விநாயகர் நர்தன ம். விநாயகர்னு ஒருத்தர். அந்த பிள்ளையார் பேர் நர்தன விநாயகர், டான்ஸ் பண்ணும்படியான ஒரு விநாயகர். அப்போ தெரியுது. அப்ப அந்த விநாயகரை போய் வழிபாடு பண்ணி அவங்க அதுல இருந்து சில விஷயங்கள் நன்மை அடைகிறாங்க. இப்படிலாம் இருக்கு. அப்ப எங்கேயாவது காண்பிக்கும் அது பின்னாடி ஏன் செய்யல அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் இருக்கு. அதனால மக்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். இப்ப நம்ம இந்த 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 விஷயத்துல வந்து இன்னைக்கு பாட்காஸ்ட்ல வந்து நம்ம ரொம்ப தத்துவ ரீதியா அப்படிலாம் வந்து நம்ம ரொம்ப பேசணும்னு நினைச்சாலும் கூட என் மனதில் இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு ஒரு எண்ணம். அதனால நிறைய விஷயம் இப்படியா இல்ல இது இது பேசிட்டேன் ரொம்ப நான். முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா, ஒரு ஆமா. இப்போ எல்லார் வீடுமே எடுத்துக்கோமே. வீட்ல இருந்து அதிகபட்சம் 10ங்கிறது ஒரு இன்னொரு 10 எட்டு, 20 எட்டு வச்சா பிள்ளையார் கோயில் இல்லாத ஒரு இடமே இந்த நம்மளுடைய நாட்டிலேயே கிடையாது. எங்க போனாலும் பிள்ளையார பார்க்கலாம். அப்படி பேசாம போய் காலை நேரத்துல அங்க போய் சாமிய கும்பிட்டு வந்தா கூட வேலை முடிஞ்சது. நானே என் வீட்ல கொண்டு வந்து வைக்கணும்னு முற்பட்டு, அத தொடர முடியாம போயி, அங்க தான் உண்மையாலுமே பிரச்சனை ஆரம்பிக்குது. இல்ல. ம். ஆமா. நிறைய பேர் வீட்டிலேயே பிள்ளையார் கோவில் ஆ. கட்டிடுறாங்க. அது ஒரு ஆமா, ப்ராப்ளம் ஆமா, இருக்கு. ஆமா. பூஜை முறையான இருக்காது. பூஜை இருக்காது. அதுக்கான கரெக்டா செய்யணும். ஆமா. அதெல்லாம் பண்ணணும். வச்சா கண்டிப்பா, செய்யணும் கண்டிப்பா. இல்லையா? செய்யணும். முடியும்னா செய்யணும். எனக்கு தொடர்ந்து செய்ய முடியுங்கிற விஷயம் ம். இருந்தா செய்யலாம். அவ்வளவுதான். ஏன்னா இது நம்ம போன பாட்காஸ்ட்ல பேசும்பொழுது, ஆம் அது வாசியோகம் பத்தி பேசின அந்த ஒரு தலைப்பு வரும்பொழுது, போகநாதர் சொல்லியிருப்பார். இப்போ உடம்பு கூட மூச்ச கவனிப்பா, வேற இத விட நான் எளிமையா என்னத்த சொல்றது? அப்படிங்கிற மாரி சொல்லி, இத இத விட ஒண்ணும் இல்ல. மூச்ச கவனின்ட்டு போயிருப்பாரு. ஆ இப்ப நீங்க அந்த இது கூட சொன்னீங்கன்னா, அந்த மூச்சு கவனிக்கும் பொழுது மனம் ஒடுங்கி ஒருநிலைப்பட்டு, அந்த மௌன நிலை அப்படிங்கிறது சித்திக்கும்ங்கிறது அதனுடைய ஒரு ஒரு அடுத்த ஸ்டேஜ் போம்பொழுது. பாரதியார் வந்து அவருடைய பாடல்ல மவுன நிலை வந்து நமக்கு கிடைக்குங்கிற அந்த ஒரு வார்த்தைய சொல்லி இப்ப என்னால அத சிங்க் பண்ண முடியுது. அப்போ சொல்லியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அந்த அந்த ஆமா. போகநாதர் ரொம்ப எளிமையான வழியில ஒரு யோக மார்க்கம் சொல்லும்பொழுது, அப்போ முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடியது மௌனத்தின் வழியாக கணபதியினுடைய அருள் தான் அப்ப அந்த இடத்துல முதல்ல நமக்கு கிடைக்கப் பெறுகிறது இல்லைங்க? நீங்க
இப்போ மூச்சு விடுறீங்க, நமக்கு ஒரு சவுண்ட் ம். மெதுவா கேக்குது. யானை மூச்சு சவுண்ட் எப்படி அது கேக்குது? பெருசா அதிகமா கேக்குதா? ஆமா. பெருசா கேக்குதா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா. பெருசா கேக்குது இல்லையா? உஸ் ஆமாமா. ஓரளவுக்கு நமக்கு அந்த கேட்கலாம். சவுண்ட் வந்து கேக்குது. நமக்கு பக்கத்துல கேக்குது. ஆம். இல்லையா? அப்போ நீ வந்து மூச்சு காற்றுக்கு ஆமா. முக்கியத்துவம் குடுக்கணும்னா, இப்ப நம்ம வந்து அவனுக்கு வந்து மூக்கு நீளம் அப்படின்னா கார்ட்டூன்ல மூக்கு நீளமா போட்டு காமிப்பாங்க. நாக்கு நீளம் நாக்கு நீளமா போட்டு காமிப்பாங்க. அதாவது வாசனை ரொம்ப பிடிக்கிறான், ரொம்ப ஸ்மெல் பண்றாங்கிறதுக்கு அவங்க மூக்கு கரெக்ட். நீளம் கிராமத்துல சொல்லுவாங்க. உடனே கார்ட்டூன்ல போடும்போது ஆ. மூக்கு நீளமா போடுவாங்க. ம். ஒரு குறியீடு. அது மாதிரி வாசிய கவனமா பண்ணு, முக்கியமா பண்ணுங்கிறதுக்கு துதிக்கை நீளமா ஆ. போட்டிருக்காங்க. சரிங்களா? துதிக்கை நீளமா போட்டிருக்கிறாங்க. அது எங்க வரைக்கும் வச்சிருக்காரு கொப் அவர்? ஆ நாபி வரைக்கும் கொப்புள்ள வச்சிருக்கார். அவர் வயிறு பான எப்படி மாதிரி. இருக்கு? ஆ. பெருசா இருக்கு. என்னடா உனக்கு என்னடா வாயு கொண்டிருக்கா? வயிறு இவ்வளவு பெருசா இருக்கே, வாயு எத்தனை இருக்கான்னு கேட்கிறோம். வாயு பெருசானா ம். வயிறு பெருசா இருக்கும். நமக்கு இல்லையா? கேஸ் எடுத்துட்டு வச்சுக்கோங்க. வயிறு எப்படி பெருசா. இருக்கு? பெருசா இருக்கு. உப்பிடுறது ம். நமக்கு வந்து இல்லையா? கேஸ் எடுத்தா. அப்போ நம்ம நார்மல் பிராணாயாமம் பண்ணணும். நமக்கு நார்மலாக பிராணாயாமம் நல்லா பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வயிறு தான் முன்னாடி வரும். மூச்சு பண்ணும்போது. பிறந்த குழந்தையோட நமக்கு நான் சுவாசம் பார்த்தேன்னா படுத்திருக்கிறச்சே சுவாசம் வந்து இன்ஹேல் பண்ணும்பொழுது பயன். வயிறு தான் மேலே வரும். அப்புறம் மூச்சு விடுறச்சே வயிறு உள்ள போகும். இதுதான் வந்து ஆரோக்கியமான ஓகே. சுவாச நிலை. இந்த ஆரோக்கியமான சுவாச நிலையில வாசியை கரெக்டா பண்ணணும்னா வயிற்றுல தான் காத்து வைப்பணும். அப்ப வாசியை நல்லா பண்ணு, சுவாசத்தை நல்லா இழுத்து விடு, உனக்கு எல்லாமே சித்தி ஆயிடுங்கிறதான் விநாயகருடைய அடிப்படை தத்துவமே. ஒரு ஒரு முக்கியமான ஒரு யோகா இதுவும் வந்து சொல்லிட்டீங்க. இவ்வளவு தூரம் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த இந்த கடைசி நேரத்துல அது அவங்களுக்கு ஒரு பரிசு. ஓகே. ஆமா. ஆம். சரிங்களா? நிறைய அப்படி விநாயகரை சொல்லிட்டே ஆ. போலாம். நான் இன்னொன்னு ஒண்ணு நிறைய சொல்லலாம். அவர் ரூபமே வந்து கரெக்ட் சேஷம். தான், கரெக்ட் தான். நான் சொல்லுங்க. இன்னொன்னு நீங்க சொல்லும்பொழுது இன்னொரு ஒரு விஷயத்த குறிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா இதுவும் இன்னைக்கு மக்கள் மத்தியில அது அது ஒரு நோய் போல மக்கள் மத்தியில பரவிடுச்சு அப்படிங்கிற ஒரு இது. இந்த நோய் என்னையும் ஒரு காலத்துல தாக்கியிருந்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம். இது திருவருளால அதிலிருந்து வெளிய வரவும் பெற்றேன்ங்கிறது ஒரு புண்ணியம் அது. ஆம். ஒண்ண காட்டிலும் இன்னொன்னு சிறந்தது, தாழ்ந்தது. ஏன்னா அந்த வார்த்தை பயன்படுத்துங்க. அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் அண்ட் லோவஸ்ட் ஃபார்ம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை பயன்படுது. ஏன்னா, நான் இத எப்படி இது பண்ணியிருந்தேன்னா முதல்ல வந்து சித்த மார்க்கம் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு தோணும் பொழுது, முதல் குருவாக எனக்கு தெரிஞ்சவர் சிவவாக்கியர் தான். சிவவாக்கியர்னுடைய நூல் முழுக்க பார்க்கும் பொழுது, யோக நிலையும், மனதை பத்தியும், இந்த வாழ்க்கையினுடைய சமநிலைகள பத்தியும், ஏற்றத்தாழ்வுகள் பத்தியும் புரட்சிகரமா அது நெறைய இருக்கும். ஆனா, முக்கியமா யோகத்தை மையப்படுத்தியே பேசியிருப்பார். பின்ன என்னுடைய நண்பர் வந்து சித்த மார்க்கத்துக்குள்ள போம்பொழுது, அவரு முழுக்க முழுக்க திருமூலர் வம்சம். போகர் தான் கை வச்சார். போகநாதர்னுடைய நூல் பார்த்தோம்னா, 7000 பாட்டு 7 நூல் அ 7 காண்டம் இருக்கும். அதில பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். என்னென்னமோ எழுதி ரசவாதம் எழுதியிருப்பாங்க, காத்துல பறந்தேன், தண்ணியில நடந்தேன், இந்த மாரி பயங்கரமா எழுதியிருப்பாங்க. அப்போ என்னுடைய நண்பன் வந்து அந்த ஒப்பீடு வந்து, இது என்ன யோகமா இருக்கு, இது என்ன பெரிய இது, இங்க பார் இதுதான் பெருசு." அப்படின்னா நமக்கு ஒரு இது, ஆஹா! அப்போ போகரா? இவன் போகர் போனா, இவன் பின்னாடி நாமளும் போறதா? நமக்குன்னு தனியா ஒரு அடையாளம் வேணும்ல்ல. அப்படின்னு சொல்லி கோரக்கநாதர புடிச்சிட்டு போக. அப்புறம் அது எப்படியோ, இப்ப கோரக்கநாதர் பெருசா? இல்ல மூலர் வம்சம் இதெல்லாம் வந்து என்னுடைய ஒரு 16 18, 19 வயதுல என்னுடைய எண்ணத்துல தோன்றின விஷயங்கள் இது எல்லாமே. அப்புறம் அப்படி பெரியவங்க, இப்படி பெரியவங்க, அது பாரு, இது பாரு, இது பாருன்னு கடைசியில வந்து நின்னா, எங்க சுத்துனாலும் அந்த ஆதியில முதல்ல சிவவாக்கியர்ன்னு சொல்லும் பொழுது அங்க அங்க நின்னது பாருங்க. அதுதான்ப்பா பூரணம். உனக்கு கரெக்ட்டா தான் காட்டிக் குடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணும் வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க தான். இங்க ஒரு ஆள் பெருசு, ஒரு ஆள் சின்னதுங்கிறது இதெல்லாம் புரிதல் வருது. ஆனா இந்த புரிதலுக்கு எனக்கு ஒரு 10 வருஷ காலம் கடந்து போயிடுச்சு. நான் பேசாம சொன்னத காட்டி பேசாம பண்ணிட்டு போயிருந்தேன்னா 10 வருஷம் மிச்சமா இருந்திருக்கும். ஆனா, இந்த ஒப்பீடுனால எனக்கு அந்த 10 வருட காலம் எனக்கு ஒரு ஒரு செலவு. இது போல மக்களினுடைய மத்தியில வந்து இவ்வளவு தானுங்களா? இதனால நடக்குமா? அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கு. ஏதோ பயங்கரமா இது பண்ண அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் அண்ட் லோவஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அத நீங்க உங்களுடைய நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அது கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு பார்க்கிறேன். அதாவது நான் ஸ்ரீவித்யா அ. வச்சே சொல்றேன். ஸ்ரீவித்யா வச்சே சொல்றேன். நம்ம ஸ்ரீவித்யா உபாசனை பண்றோம். இவ்வளவு நியமங்கள், இவ்வளவு ஆச்சாரங்கள், இவ்வளவு பூஜைகள், இவ்வளவு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றோம். ஆம்,
இந்த முறைகளை எல்லாம் நமக்கு வந்து பரசுராம கல்ப சூத்திரம்ங்கிறதான ஒரு சூத்திரத்தின் அடிப்படையில் நம்ம நிறைய எடுத்திருக்கிறாங்க ஆதியிலிருந்து. இந்த பரசுராம பகவான் வந்து தத்த மகரிஷிகிட்ட போய் தான் இந்த உபதேசங்களை எல்லாம் வாங்கிக்கிறார். அது நமக்கு வந்து நம்ம அது பெரிய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயில்டா போக வேண்டாம், சிம்பிளா சொல்றேன். இப்ப தத்த குரு கிட்ட அவர் போகும் பொழுது ஒரு குருநாதர் நாடி போகிறார். அவரே ஒரு அவதாரம் அப்படிங்கிற போது அவர் அங்க போகும்பொழுது அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துல அவர் குரு முன்னாடி ஒரு பெரிய மது கோப்பை இருக்கிறது, 2 பக்கம் மங்கைகள் இருக்கிறாங்க. அவர் உல்லாசமா ஓ! இருக்கும்படியாக குரு. இருக்கிறார். எங்கப்பா வந்தீங்க அப்படின்னு கேட்கிறார். குரு கேட்கிறார். நான் வந்து இது மாதிரி இதுக்கு வந்திருக்கிறேன், ஞானம் பெற, ஸ்ரீவித்யாவுடைய ஞானம் பெறும்படியாக உங்களுக்கு நாரத மகரிஷி உங்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறார், நான் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, என்னப்பா நிறைய பேர் இங்க வந்துட்டு ஓடி போயிட்டாங்க, என்னை பார்த்துட்டு இது ஒன்றும் கிடைக்காதுன்னு போயிட்டாங்க, நீ என்ன செய்ய போற அப்படின்னு உள்ளுக்குள் நினைக்கிறார். இந்த குரு வந்து எப்படியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் அது வந்து நம்மளை சோதிப்பதற்காக. அப்போ இதுக்கு அப்பாற்பட்டு இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு உணர்றார். இவர் பிரம்மஞானி. இவர் இந்த பிரம்மஞானி ஒரு வேடம் தரித்துக் கொண்டு நம்ம இடத்துல இப்படி வந்து செயல்படுகிறார் அப்படின்னு. இப்ப நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆம், மது வருந்துதல், மங்கைகளோடு உல்லாசமாக இருத்தல் அப்படிங்கிறது நம்ம ஒரு தவறான ஒரு விஷயமாக பொதுவா பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தன்னை ஒரு சிஷ்யன் கிட்ட குரு ஏன் காமிச்சுக்கணும் ஆம். இல்லையா? அப்போ இதுல வந்து ஒரு குரு வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட உள்ள பூரண அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒரு குரு எப்படி வேணா இருக்கலாங்கிறது நான் சப்போர்ட் பண்றேங்கிற மீனிங்ல இன்னைக்கு உள்ள குரு வச்சு யாரும் சொல்லக்கூடாது. சரியா? அதை வச்சுட்டு யாரும் எடுத்துக்கப்படாது. நான் அந்த கதையினுடைய அடிப்படையில சொல்றேன். தெளிவா சொல்லிடுறேன் அத. என்ன அப்படிங்கும்போது அதை வந்து அவர் உணர்ந்திருக்கிறார். இவர் வந்து இந்த நிலை அப்படிங்கிறது இது வந்து பிரம்ம நிலையினுடைய ஒரு வேறொரு நிலையாக எனக்கு உணர்த்துகிறார். என் மனதில் இருக்கக்கூடிய பேதத்தை நீக்க வேண்டும். ஒன்று உயர்ந்தது, ஒன்று தாழ்ந்தது அப்படிங்கிறதான கல்பிதம் என் மனதிலிருந்து நீங்க வேண்டும். சமநிலையோடு பார்த்தால்தான் ஸ்ரீவித்யா சித்திக்கும் அப்படிங்கிற பக்குவத்தை எனக்கு உணர்த்துவதற்காக இந்த குரு இப்படி நாடகம் ஆடுகிறார் அப்படிங்கறத அந்த சிஷ்யர் புரிஞ்சுக்கிறார். அப்போ இதுதான் அடிப்படை. இப்போ ஒரு குருநாதர் வந்து இப்படி இருந்திருக்கிறார், ஒரு சோதனைக்காக வச்சிருக்கிறார். ஆக இன்னைக்கு நம்ம யாராவது அந்த குருமார்கள் அது மாதிரி போலியா இருக்கிறாங்க நம்ம எடுத்துக்கப்படாது. அவங்க அப்படி சமநிலையில் இருக்காங்க எடுத்துக்கப்படாது. அது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இப்படி குருமார்களிடத்திலேயோ தெய்வங்களிடத்திலேயோ நம்ம வந்து எந்த விதமான ஒரு வேறுபாடுகளையோ பேதங்களையோ பார்க்கப்படாது. பூரணத்தை உணர்ந்தவர்கள் தான் முழுமையான உண்மையான குருமார்கள். அவர்கள் எல்லாமே ஒரே குருவின் ஸ்வரூபம். இப்போ ஒரு குருவை நம்ம அவமதிக்கிறோம், ஒரு குருவை நாம் தாழ்வாக பார்க்கிறோம் அப்படின்னா நம்முடைய சுய குருவை, நம்முடைய குருவை, நம்ம ஒரு குருவை ஆராதிக்கிறோம், இன்னொரு குருவை பழிக்கிறோம் அப்படின்னா நம்ம குருவை தான் நம்ம பழிக்கிறோம்னு அர்த்தம். நம்ம ஒரு சித்தாந்தம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சித்தாந்த வேறுபாடுகள் இருக்கலாம். அதை வந்து அது அவங்களுடைய பாணின்னு விட்டுடணும். நம்ம அவரிடத்துல என்ன ஞானம் இருக்கிறது, அதைத்தான் அந்த சிஷ்யன் பார்த்தார். அந்த குருவிடத்துல என்ன ஞானம் இருக்கிறது, இவற்றை என்ன ஞானத்தை நான் பெற முடியும்னு பார்த்தார். அதை பெறக்கூடிய அந்த பக்குவன்ல இருக்கான்னு அந்த குரு பார்த்தார், தத்தாத்திரேயர் இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து இந்த குருமார்களிடத்திலேயோ சித்தர்கள், இன்னைக்கு நிறைய கான்ட்ரவர்சி அது மாதிரி இருக்கு. இந்த மார்க்கம் அந்த மார்க்கம் இதெல்லாம் விட்டுடணும். எல்லாம் விட்டுட்டு யார் ஒரு உண்மையான ஞானத்தை தேடுகிறாரோ அவருக்கு இதெல்லாம் எதுவுமே தோணாது. சத்தியத்தை எங்க பார்த்தாலும் தரிசனம் பண்ணிக்கணுங்கிறதான ஒரு உண்மையான ஆர்வம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும். சத்திய தரிசனம், சுய தரிசனம், அதுதான் நமக்கு முக்கியமான தேவை. அது எங்கெல்லாம் கிடைக்கிறதுன்னு எடுத்துக்கிறானோ அவன் தான் உயர்வு பெற முடியும். எங்கேயுமே அவன் வந்து தேங்கி நிற்காமல் ஞானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும். பார்க்கக்கூடிய காட்சிகளில் இருந்து, கேட்கக்கூடிய ஒலிகளில் இருந்தும், சந்திக்கக்கூடிய நபர்களில் இருந்தும் யார் ஒருவர் என்னென்ன ஞானத்தை எல்லாம் கிரகித்துக் கொள்ள முடியும் என்று பார்க்கிறாரோ அவர்தான் உண்மையான ஞானத்தை அடைய முடியும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்மிடத்தில் வரவே கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன்மீக சாதனையை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், உள்ள ஆரோக்கியம் முக்கியம், நெறிமுறையான வாழ்க்கை. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அது தவற எடுக்கக்கூடாது யாரும்.
நாங்க வந்து சித்த மார்க்கத்துல இருக்கிறோம், சித்தர்கள் வழிபடுறோம், எங்களுக்கு எந்த நியதியும் கிடையாது அப்படின்னு சிலர் வந்து வாழ்றாங்க ஆமா. நடைமுறையில. நாங்க சித்த மரபில் இருக்கிறோங்க, நாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டோம். மகான்களும் சித்தர்களும் அதை பார்க்க வேண்டாம்னு எங்கேயுமே சொல்லல. சொல்ல. நியதிகளை கடைபிடிக்க வேண்டாம்னு ஒண்ணுமே சொல்லல. ஆமா. இப்போ நமக்கு வந்து குடங்குடி மஸ்தான் சாஹிப்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். ம். அவர் வந்து ஒரு முறை அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். கதை படிச்சிருப்பீங்க நீங்க. அவருக்கு இவர மாதிரியே பெரிய ஆளாகணும் ஆசை. நம்மளும் இவர மாதிரியே பெரிய ஆளாகி பெரிய மதிப்பு வாங்கணும், மக்கள்கிட்ட உயர்வு பெறணும்னு ஆசை. அதனால இவர் சொல்லி சொல்லி என்ன ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லி சொல்லி பார்த்தார். அவர் கேட்கல. அப்போ ஒரு நாள் சரி வா, வேற வழி இல்லை, உன்னை கூட்டு போறேன்னு கூட்டு போனார். ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணை பார்த்தோன்னே இவர் ஓடி போய் அவளை கட்டி அணைச்சு இதோட இதோட முத்தம் கொடுத்துட்டார். பார்த்த உடனே இவருக்கு வந்து ஆஹா நம்ம குருநாதர் இப்படி பண்ணிட்டாரே, அப்போ நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணா போல இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு கொல்லன் உலையில இரும்பு அடிச்சிட்டு இருந்தார். பழுக்க காய்ச்சின கம்பி. அங்க போனார். அதையும் எடுத்து முத்தம் கொடுத்து அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார் குரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு எப்படி இருக்கும் அப்புறம்? ம். அப்ப அவர் ஒரு செயலை செய்யறாருன்னு நம்ம செய்ய முடியாது. செய்ய முடியும். அவருக்கு மங்கையை முத்தமிட்டதும் அந்த பழுக காய்ச்சிய கம்பியை முத்தமிட்டதும் ரெண்டும் ஒண்ணு. உண்மைதான். ரெண்டும் ஒண்ணு. அப்போ அவர் நிலைக்கு நம்ம போகாமல் நம்ம வந்து எதை கடைபிடிக்கணுமோ அதை கடைபிடிக்காம, இதுதான் சொல்றது, அங்கேயும் இல்லாம பகை சக்திக்கு ஆட்பட்டுருவாங்க. ம். இந்த பகை சக்திக்கு ஆட்படாமல் இருப்பதுங்கிறது ஆன்மீகத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இயல்பா நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட, நமக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய குல தெய்வங்கள், நம்முடைய கிராம தெய்வங்கள், நம்முடைய வழிபாட்டு தெய்வங்கள், இவங்கள் எல்லாம் முறையாக வணங்கி இவர்கள் அருள் பெற்று இவர்கள் வழிவிட்டால் மட்டும்தான் நமக்கு உண்மையான ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியும். இவங்கெல்லாம் வழிவிடாம போகவே முடியாது. இப்போ ஒருத்தர் ஆன்மீகத்துல போகணும்னு நினைக்கிறார், மனைவி தடை பண்ணா போக முடியாதுன்னு எப்படி சொல்றோமோ, அல்லது கணவன் தடை பண்ணா போக முடியாதுன்னு எப்படி சொல்றோமோ, அதே போல் நம்முடைய கிராம தெய்வங்களும் குல தெய்வங்களும் பாரம்பரிய தெய்வங்களும் விருப்பப்பட்டு இந்த ஆன்மா உயரட்டவன் வழிவிட்டு உயர்த்தினால்தான் உயர முடியும். ரொம்ப முக்கியம். ஆச்சரியம் ஆமா. பாருங்களேன். இந்த நான் இன்னைக்கு தெய்வங்கள்லாம் சாதாரணம் கிடையாது. ம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆ நேத்து நம்ம கிராம தேவதைகள் பத்தி பேசுனோம். ஆம், அப்போ என்னுடைய மனசுல ஒரு எண்ணம். ஆ குலதெய்வம் குலதெய்வத்த மட்டும் கும்பிடுறோம். குலதெய்வத்திற்கு காவலான கருப்பர வந்து நம்ம ஒண்ணும் கண்டுக்கிறதே இல்ல. அது தவறு இல்லையா? அப்படின்னு ஒரு எண்ணம். இப்ப நேத்து பேசிட்டு விட்டாச்சு. இன்னைக்கு காலையில வெளிய அப்படியே போயிட்டு வரும்பொழுது, ஒரு சிந்தனை. நேத்து ராத்திரியே அத யோசிச்சுட்டேன். பட் இன்னைக்கு காலையில அதற்கு உண்டான அழுத்தமான ஒரு சிந்தனை. கருப்பரையும் வேண்டி, தா குலதெய்வமான தாயையும் வேண்டி 2 பேர்த்துக்கிட்டயும் ஒரு கோரிக்கையை முன்வைத்து, நான் முதல்ல உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். எனக்கு வந்து அரணா இருந்து என்னை வழிநடத்தி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு என்னுடைய ஆயுட்காலத்தில நான் இத சொன்னதே கிடையாது. நான் நேத்து இரவு சொன்னேன். இன்னைக்கு காலையில நான் இத சொன்னேன். இன்னைக்கு நான் எனக்கு நடந்த ஒரு சில விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் நடந்தது. இதிலிருந்து இப்ப எனக்கு கிடைச்ச விஷயங்கள் அப்படிங்கிறது, இது ஒரு இது ஒரு அற்புதமான ஒரு சில விஷயங்கள். அது ஆம் மிகைப்படுத்தின மாதிரி ஆயிரும். நான் என்ன நடந்ததுன்னு சொன்னேன்னா, அதனால நான் அத தவிர்க்கிறேனே தவிர, பட் எனக்கு தெரியும். அதனுடைய அந்த இம்பாக்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது எனக்கு பெர்சனலா தெரியும் அப்படிங்கிறனால, ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். எனக்கு நீங்க 2 பேரும் எனக்கு அரணாவும், எனக்கு பாதுகாவலா இருந்து என்னை நல்ல வழி கொண்டு போங்கங்கிற அந்த ஒரே கோரிக்கை மட்டும் தான் வச்சேன். அதற்கு இவ்ளோ பெரிய பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. இவங்கள வந்து நம்ம கண்டுக்காமயே விட்டுர்றோம் இல்லைங்களா? ஆனா ஆக்சுவல் சோர்ஸ் நம்ம வளர்றதுக்கு உண்டான சோர்ஸ் அது அங்க ரொம்ப தான் இருக்கு தவறு. உண்மை. ம். ஓ! அது ரொம்ப உண்மை. ரொம்ப எனக்கு ரொம்ப உண்மை. ஆ எனக்கு ரொம்ப அதனால ஆச்சரியமா இருக்கு. ஆமா. இந்த நம்ம குலதெய்வம், காவல் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள், இவங்களுக்கு உண்டான மகத்துவங்கள், இவங்களுடைய மகோன்னதங்கள், இவங்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், இதெல்லாமே ஒரு தனி சாப்டர் அது. ஓ! சோ சோ நெக்ஸ்ட் அது பாட்காஸ்ட்க்கு ரொம்ப உண்டான அற்புதமான டைட்டில். விஷயம். சாமியே ஒரு வழிகாட்டி குடுத்துட்டாங்கன்னு. ஆமா. ஆமா. அதெல்லாம் இறைவன் சித்தம் இருந்தால் அதெல்லாம் பேசுவோம் கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. நாளைக்கு. அல்லது அந்த தகவல் உங்களுக்கு யார் மூலமா கிடைக்காம இருக்கோ அது கிடைக்கும். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இல்லையா? ஆமா. நம்ம அன்பர்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இப்போ நானும் நம்ம நெத்திலன் அவர்களும் பேசிய விஷயங்கள் வந்து ஒரு கேஷுவல் டாக்கா எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சாப்டர்னு எடுத்துக்காம, ஒரு மியூச்சுவலாக ஒரு சம்பாஷணையாக எடுத்துக்கங்க. ரொம்ப வந்து இது நான் அதை எதிர்பார்த்தேங்கிற மாதிரி
அப்படிலாம் நினைக்காம 2 பிரயாணிகள் ரயில்ல போகும்போது பேசிண்டே போற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க. நம்ம 3வதா உட்காந்து கேட்போமே சரி. அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது. ஆமா. இல்லையா? கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பா. ஆம். இப்ப நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். ஆ நான் இன்னைக்கு எனக்கு பதிவு முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. பட் கால நேர சூழலை கருதி அந்த ஒரு பதிவ வந்து முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நான் ஆளாகிறேன். ம். ஸோ நிறைய விஷயங்கள் ம். எனக்கு பெர்சனலா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அது அது வந்து என்னை முன்னிறுத்தி நான் சொல்லணும்னா, எனக்கே பெர்சனலா இங்க இருக்கு அப்படிங்கும் பொழுது, இப்ப சக பயணிகளுக்கும் அவரவர்களுக்கு தேவையான செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிலிருந்து நிறைய செய்திகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஆம், ஒரு தெய்வ வழிபாட்ட வந்து ரொம்ப எளிமையான முறையில வந்து தெய்வத்தை வழிபட முடியும் அப்படின்னு சொல்லி, உங்க கூட பேசும்பொழுது தான் அது வந்து தெரிய வருது. ஏன்னா முன்ன நடந்த பாட்காஸ்டும் சரி, இப்பொழுதும் சரி, தெய்வத்த மிகைப்படுத்தாதீங்க. அத பூதாகரமா பண்ணாதீங்க. ரொம்ப எளிமையா தெய்வத்த வழிபடலாம். அதற்குண்டான அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது, உங்க மூலமா அது வந்து திருப்ப திருப்ப மக்களுக்கு அது வந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மக்கள் இத கருத்துல கொள்ளணும் அப்படிங்கிறதும் அதுதான் வந்து யதார்த்தமானது. ஆ ஸோ மக்களும் இத கருத்துல கொள்ளணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கு. ஆம். அதுதான். நான் திருப்ப திருப்ப நான் ஒரு ஒரு மகிழ்ச்சியில நான் திருப்ப திருப்ப பாராட்டிட்டே இருப்பேன். ஸோ அது 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 திரும்ப நான் நேரத்த கடத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நெறைய செய்திகள் நல்ல இது இருக்கு. உங்களுடைய நேரத்த செலவு பண்ணி, இவ்வளோ நேரம் பொறுமையா நெறைய செய்திகள சொல்லிக் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதான். நம்ம வந்து ஒரு ஊடகம். எப்படி வந்து ஒரு செய்தி வந்து எதனால வருதோ எல்லாம் பாலா என்ன பேசணும்னு நினைச்சுட்டு இருக்காளோ அதெல்லாம் அவ வெளிப்படுத்தியிருக்கிறா. அவ்வளவுதான். நம்ம இங்க வந்து வெறும் ஊடகம். அவ்வளவுதான். அந்த அவளுடைய அனுகிரகத்தை தாண்டி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்முடைய அறியாமையினால் பேசியிருந்தா அதை பாலா வந்து பொறுத்துக்கணும்னு பாலாட்ட கேட்டுக்கிறேன். இது வந்து எளிமையா இருங்கோ. வாழ்க்கையில சாதாரணமான வாழ்க்கை முறையில என்ன ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியுமோ அதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும். ரொம்ப அதீதமான சாகசங்கள்லாம் பண்ண வேண்டாம். சாதாரணமா பண்ணணும். எளிமையா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். உள்ளேயும் ஜெயிக்கலாம், வெளியிலையும் ஜெயிக்கலாம். எல்லாருக்கும் ஸ்ரீ பாலாவுடைய அருளும் குருவருளும் சித்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ பாலா. ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி.